குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். 7 தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. பிறகு நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கக்கூடிய பானு கோம்ஸ் நம்மோட இணைப்புல இருக்காங்க. வணக்கம், மகிழ்ச்சி. ஆஃப்டர் லாங் பேக் நீங்க ஒரு கம்பேக் கொடுத்துருக்கீங்க. அது டு ஸ்டார்ட் வித் சாணக்கியா அப்படிங்கிறது இட்ஸ் அவர் பிரைட். அவர் வெரி ஹாப்பி. நிறைய பேர் உங்களை அந்த பானு கோம்ஸ் மாதிரியே தெரியுதே, பானு கோம்ஸ் தானா அப்படின்னு கேட்கிற மாதிரி ரொம்ப பெரிய கேப் விட்டீங்க. இந்த தேர்தல் முடிவுகள் இதுல நிறைய டேக்அவே நமக்கு இருக்கு. அடிப்படையில் ஒரு கேள்வி என்ன இருக்குன்னா, பாஜக கூட யாரா சேர்ந்தா கெட்டு போயிடுவோம். அவங்களுக்கு ஸ்பாயிலரா பாஜக. அது இப்ப கூட நம்ம எலெக்ஷன் பிரச்சாரத்துல தேஜஸ்வி யாதவ் சொன்னார், நிதிஷ்குமார் நல்லவர் தான், ஆனா பாஜக அவர் கெடுத்துருச்சு. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா பாஜக ஒட்டுமொத்த கூட்டணிக்கே காம்ப்ளிமெண்டரியா மாறி இருக்க பாக்குறோம். சிராக் பாஸ்வான் தன்னுடைய வரலாறுல தன்னுடைய தகப்பனாருக்கு பிறகான ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார். இவங்க ஜேடியு அவங்களுடைய ஹையஸ்ட் கடந்த முறை பெற்றதோட கிட்டத்தட்ட டபுள் மடங்கு பெற்றிருக்காங்க. பாஜக ஆபியஸா பெரிய வெற்றி பெற்றிருக்கு. இந்த பிஜேபி ஒரு காம்ப்ளிமெண்டரி ஃபோர்ஸா இல்லாட்டி ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸா இந்த ரிசல்ட் சொல்லக்கூடியது என்ன? இல்லை, இது காம்ப்ளிமெண்டரி ஃபோர்ஸ் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் பின்னால் 2020 2015 அந்த மாதிரி இதை பார்க்கும்போது பீகார்லேயே ஜேடியு கொஞ்சம் தனித்து போனாங்க. எல்ஜேபி தனியாக போட்டி போட்டாங்க. அது ஜேடியுவோட ஓட் பேங்கை பெரிய அளவில் பாதிச்சது. ரெண்டு பேரும் தனியாக போகும்போது அது மிகப்பெரிய தோல்வியை அவங்களுக்கு கொண்டு வந்ததுங்கலாம். அப்போ ஜேடியு தன்னுடைய பலத்தை இழக்கிறது, எல்ஜேபி தன்னுடைய பலத்தை இழக்கிறது. ரெண்டு பேருமே அட்ரஸ் இல்லாத அளவுக்கு போகக்கூடிய அளவுக்கு அங்கே பெரிய அளவில் ஒரு சேஞ்ச் நடந்தது. அப்போ ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணும்போது அப்பவும் அவங்களால தனித்த ஒரு பெரிய ஃபோர்ஸாக ஃபங்க்ஷன் ஆக முடியாது. பீகார் மாதிரிய மாநிலம் ஒரு டெவலப்மெண்ட்டை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய பீமரு ஸ்டேட்டில் அதுவும் ஒன் ஆஃப் த ஸ்டேட். அப்போ பீகாருக்கு மிகப்பெரிய வளர்ச்சி திட்டங்கள் தேவையாக இருக்கிறது, இண்டஸ்ட்ரியலைசேஷன் தேவையாக இருக்குது, அக்ரிகல்ச்சர். ஏன்னா அது 80% ஆஃப் த பாப்புலேஷன் அக்ரிகல்ச்சரை நம்பி இருக்கிறவங்க. அப்போ அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக பெரிய அளவில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்ட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம்ஸ் பெரிய அளவில் அந்த டிசைசிவ் புஷ் இல்லைன்னா பீகாரால் தனித்து வளர முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இந்த உண்மையை புரிஞ்சுகிட்ட நிதிஷ்குமாரும் அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் ஒர்க் ஆயிருக்கு. நம்ம யூபியில் என்ன சொன்னாங்களோ பீகார்ல என்ன சொன்னாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணுது, ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை பார்க்கலாங்கிற டபுள் இன்ஜின் சர்க்கார் சொல்ல முடியுமானா, இதுக்கு முன்னாலேயும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இணைந்து பணியாற்றிய காங்கிரஸ், லாலு பிரசாத் கட்சி இரண்டும் சேர்ந்து பணியாற்றிய போது பீகார் என்ன நிலைமையில இருந்தது? ரிவர்ஸ்ல போச்சு. அப்ப ரெண்டு பேருக்குமே வளர்ச்சி, பீகாரின் வளர்ச்சி முக்கியமான பிரையாரிட்டியா இருக்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்து பணியாற்றும் போது பீகார் என்ன மாதிரியான வளர்ச்சியை நோக்கி நகரும்ங்கிறதுக்கு இன்றைய பீகார் ஒரு உதாரணம் அப்படின்னு நான் பார்க்கிறேன். இல்ல, பாஜக ஒரு பாசிட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு பாக்குறோம். நம்ம இந்த இடத்துல அவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் நம்ம பாக்குறோம். பிஜேபி விமர்சனம் பண்ணக்கூடிய எல்லாருமே அவங்களால கூட்டணி கட்சிக்கு ஆபத்து, அவங்க கூட்டணி கட்சியை கபலீகரம் பண்ணிடுவாங்க, இப்படிதான் இருந்தாங்க. ஆனா நம்ம நடைமுறை உண்மை என்ன, மாயாவதி தான் இவங்களுக்கு துரோகம் பண்ணாங்க, குமாரசாமி தான் அவங்களுக்கு துரோகம் பண்ணாங்க, மெஹபூபா முஃப்தி தான் அவங்களுக்கு துரோகம் பண்ணாங்க. சோ of course even நிதிஷ்குமார், the same நிதிஷ்குமார் அவர் முதுகுல குத்திட்டு போனார். அப்ப சாரி உத்தவ் தாக்கரே ஆபீஸ். சோ கூட்டணி கட்சியில இருந்தவர்கள்லாம் துரோகம் பண்ணிட்டு போயிருக்காங்க, பாஜக பண்ணலங்கிற ஒரு வரலாற்று புள்ளிவிவரமா நம்ம பாக்குறோம். இபிஎஸ் உள்ள சேர்த்திருக்காரு. சோ பிஜேபி ஒரு காம்ப்ளிமெண்டரி ஃபோர்ஸ் பாக்குறோம். இந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி ஒரு ஆல் இந்தியா பார்ட்டியா ஒரு ஆல் டைம் லோல இருக்குதா? அமித் மால்வியா பிஜேபியோட செய்தி தொடர்பாளர் குறிப்பிட்டாரு, காங்கிரஸ் கட்சியில ராகுல் காந்தி என்னப்பா அவருக்கு இன்னொரு எலெக்ஷன் இன்னொரு தோல்வி, அவர் மாட்ட அவரோட வேலையை பார்க்கிறார். சோ தோல்விலாம் எங்களுக்கு புதுசு இல்லப்பா அப்படிங்கிற இடத்துக்கு போயிருச்சுன்னா காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே ஒரு ரிபல் போர்சஸ் குரல் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இன்னைக்கு நம்ம பாக்குறோம், திரு மாணிக் தாக்கூர்ல இருந்து, திரு கேஸ் வேணுகோபால்ல இருந்து, ஜோதிமணி செல்வகுமார்ல இருந்து நிறைய பேர் திரு ராகுல் காந்தியோடைய ஆட்கள் அப்படின்னு அவங்க ராகுல் காந்தி பிரிகேட் போயிட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்றது சரி அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியான தொடர் தோல்விகள், அது 6வது இடத்துக்கு பீகார்ல ஆளுங்கட்சியா இருந்த கட்சி, லாலு பிரசாத் சேலஞ்ச் பண்ணிட்டு இருந்த கட்சி 6 தொகுதிகளோட 6வது இடத்துல இருக்கு. சிராக் பாஸ்வானோட கட்சியோட பின்னாடி இருக்கு. அப்ப இந்த ஆல் டைம் லோ 2029க்கான ஒரு பிகினிங்கா, அது இன்க்ளூடிங் தமிழ்நாடு, இன்க்ளூடிங் வெஸ்ட் பெங்கால், இப்ப 5 மாநிலம் தேர்தல் நடக்க போகுது, அதுலயும் ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணுவோம்.
இல்லை, இது ஒரு வகையில் பிஜேபிக்கு ஆதரவான நிலை காங்கிரஸ் இன்றைக்கு இருக்கிறது. அந்த ராகுலோட லீடர்ஷிப்புக்கு கீழே இருக்கிறது. என்னதான் கார்கே லீடராக இருந்தாலும் ராகுல் லீடர்ஷிப்பில் தான் இருக்குது. இது பிஜேபிக்கு தான் ஒரு பலனளிக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் பொசிஷன். ராகுல் காந்தி இருக்கிற வரைக்கும் மோடி அழிச்சுக்கிட்டு ஒரு ஜென்ரலா சோஷியல் மீடியால அது ரொம்ப இதாவே பேசுவாங்க. ஆனா ஃபேக்ட் அதுதானா? ஃபேக்டும் அதுதான். இந்த மாதிரி ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் உங்களை யாரும் அசைக்க முடியாதுன்னு விவேக் ஒரு படத்துல வந்து ரம்பா பத்தி சொல்றாரு. அது மாதிரி வந்து ராகுல் காந்தி மாதிரி ஒரு தலைவர் இருக்கிற வரைக்கும் நரேந்திர மோடி வீழ்த்தவே முடியாது. ராகுல் காந்தியை நம்ம ஒரு விமர்சன பார்வையோட பாக்குறோம் அப்படின்னா அவர் ஒரு பார்ட் டைம் பாலிட்டிஷியன் மாதிரியே ஆக்ட் பண்றாரு. இன்றைக்கும் அவர் இந்தியால இல்ல. பெர்ஃபெக்ட்லி சார். அப்ப ஒரு கொஞ்ச நேரம் முன்னாடி நாங்க பார்த்தோம் எவ்வளவு பிரச்சாரங்கள் அவர் பங்கெடுத்தாருங்கிற பாக்குறோம். அவர் வந்து 13 தொகுதியே 14 முறையே 13 முறையே தான் காங்கிரஸ் வந்து ஹையஸ்டா ராகுல் காந்தி தான் பண்ணிருக்காரு. 15 ரேலி, பிரியங்கா காந்தி 12 ரேலி, மல்லிகார்ஜுன் கார்கே வந்து 3 ரேலி. இங்க அப்படியே கான்ட்ராஸ்டா லோவஸ்டே பிரைம் மினிஸ்டர் மோடி அவர் 13 ரேலியில இருக்காரு. ராஜ்நாத் சிங் 18 ரேலி, யோகி ஆதித்யநாத் 29, இவர் 34. இதை தவிர தேவேந்திர பட்னாவிஸ் வந்து எல்லாம் இருக்கு. அவங்கள இக்னோர் பண்ணிட்டு டாப் மட்டும் வச்சிருக்காங்க. அண்ட் கேம்பெயின் ரேலி அப்போ கொலம்பியால இருந்தார் இவர். இங்க வேட்புமனு தாக்கல் குழப்பம், சீட் ஷேரிங் பிரச்சனை போயிட்டு இருக்குன்றப்போ ஆக்சுவலி 243 சீட் பதில் 243 சீட்டுக்கு 263 கேண்டிடேட்ஸ் போட்டிருந்தாங்க. ஃப்ரெண்ட்லி ஃபைட். இப்ப 12 சீட் நடக்குது. இப்பயும் 12 சீட்ல நிறைய இடத்துல வேட்புமனு வாபஸ் வாங்கிட்டாங்க. ஆனாலும் இப்பயும் பல சீட்ல 12 சீட்ல ஃப்ரெண்ட்லி ஃபைட் நடக்குது. சோ காங்கிரஸ் வந்து அதோட தலைமை வந்து தன்னை ரீதிங்க் பண்ண வேண்டியிருக்கா. காங்கிரஸ் கட்சியே தலைமையை ரீதிங்க் பண்ணுமா? காங்கிரஸ் கட்சியே பண்ணுமான்னா வேற ஆல்டர்னேட் அங்க இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். செகண்ட் லீடர்ஷிப் அந்த இது வந்து காலியாக இருக்கு. அது இன்டென்ஷனலா தான் காலியா வச்சிருக்காங்க. அப்ப காந்தி ஃபேமிலி, இந்திரா காந்தி ஃபேமிலின்னு வேணா சொல்லலாம். காந்தி ஃபேமிலின்னு சொல்றதை விட்டு இந்திரா காந்தி ஃபேமிலி அப்படிங்கறதுல அடுத்தடுத்த லீட் அது வந்து அப்படித்தான் நடக்கும்ங்கிறது தான். ஒரு கட்டத்துல இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ங்கிறது அடுத்தடுத்த லீடர்ஸுக்கு எவ்வளவு ஹார்ட் அந்த ரூட் லெவல்ல இறங்கி வேலை பார்த்து 24 மணி நேரம் வாரிசு அரசியலோட விளைவு. அது ஒரு கட்டத்துல வந்து ஒரு ஸ்டாக்னேஷன் வந்து நிற்கும். ஏன்னா அந்த 3வது 4வது தலைமுறை லீடர்களுக்கு, டைனாஸ்டிக் லீடர்களுக்கு, வாரிசு தலைமைகளுக்கு அந்த அரசியலினுடைய ஹார்ட்ஷிப் புரியவே புரியாது. ஏன்னா அவங்க பார்ன் வித் சில்வர் ஸ்பூனா இருப்பாங்க. ஒரு கட்சி என்பது ஏற்கனவே இருக்கும். அதனுடைய அத்தனை சப்போர்ட் சிஸ்டமும் அவங்களுக்காக வேலை பார்க்கும். அப்போ ஒரு கட்டத்துல அவங்க மக்களிடமிருந்து வெகு தூரம் விலகி செல்கிறார்கள். ரூட் லெவல்ல என்ன நடக்குது, மக்களினுடைய தேவை என்ன, மக்களுடைய எண்ணம் என்ன, கால மாற்றத்தில் அரசியல் என்னவாக மாறி இருக்கிறது, இந்த எந்த மாற்றமுமே அவங்களை போய் சென்று சேர்வதே இல்லை. அவங்களுக்கு இதை குறித்த புரிதலும் ஏற்படுவதில் ஒரு பெரிய கேப். நம்ம வந்து ஒரே ஒரு குடும்பத்தை முன்னிறுத்துறதா காங்கிரஸ் கட்சியுடைய நெகட்டிவிட்டியா பாக்குறோம். ஒரே ஒரு நபரை மையப்படுத்திய ஒரு பவரா பிஜேபி இன்னைக்கு மாறுச்சு அப்படின்னு நம்ம பார்க்க கூடாதா? இப்ப கூட திரு சந்திரபாபு நாயுடு ஆந்திரால வந்து பிரச்சாரம் பண்ணும்போது சொல்றாரு, பிரதமர் நரேந்திர மோடிக்கு மக்களிடம் இருக்கும் செல்வாக்கை யாராலும் அசைக்க முடியாது. விசாகப்பட்டினத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சியில் ஆந்திர பிரதேச முதல்வர் சந்திரபாபு நாயுடு கருத்து. அப்போ வந்து எல்லா புகழும் இறைவனுக்கே என்பது போல எல்லா புகழும் வந்து நரேந்திர மோடிக்கு கொண்டது. அது ஒருவேளை இன்றைக்கு இல்லாவிட்டால் நாளைக்கு இன்றைய காங்கிரஸ் நிலைமைக்கு தள்ளாதா? அதாவது பிஜேபி ஸ்டேட் லெவல்ல ஒவ்வொரு ஸ்டேட்லயும் என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது, அங்கங்க ஸ்டேட்ல ஒரு லீடரை, ஒரு முகத்தை, ஒரு மாஸ் லீடருக்கான ஒரு முகத்தை உருவாக்க அலோவ் பண்ணுகிறார்களா, இல்ல உருவாகுகிறதா, இல்ல உருவாக்கப்படும் தலைவர்களை பேக் பண்றாங்களா, இந்த மாதிரி எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. அது இல்லைங்கிறதா நிதர்சனமான உண்மை. ஆனா நேஷனல் பார்ட்டியா மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு, டெல்லியில 2014 மேல ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் கிராஃப்ங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனைக்குரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சார்ட்டா தான் அது இருக்கு. அதற்குண்டான ரெகக்னிஷன் தான் எல்லா மாநில மற்ற கட்சிகளின் மாநில தலைவர்கள் கொடுக்கிறார்கள், கூட்டணியில இருக்கிற கட்சி தலைவர்கள். இப்ப வந்து அகிலேஷ் யாதவ் வந்து ஒரு கருத்தை சொல்றாரு, பிஜேபிங்கிற ஒரு கட்சி கிடையாதுங்க, இட்ஸ் நாட் எ பார்ட்டி, இட்ஸ் எ ஃப்ராட். அவர்கள் பண்ற வேலை பூரா மோசடி வேலை தான். இந்த ரிசல்ட்டுக்கான காரணமே எஸ்ஐஆர் தான். தமிழ்நாட்டில் திரு மாணிக் தாக்கூர் சொல்கிறார், நீங்க 65 லட்சம் வாக்குகளை வந்து நீங்க 65 வாக்காளர்களை வந்து நீங்க தூக்கி எறிஞ்சிட்டு நீங்க என்ன ரிசல்ட் எதிர்பார்க்கிறீங்க, ரிசல்ட் இல்லை அப்படின்னு அவர் சொல்றார். அகிலேஷ் யாதவ் அதே விஷயத்தை சொல்றார். அவர்களுக்கான ஒரு காரணத்தை முன்னாடியே தேடிக்கொண்டிருந்தார்களா? எஸ்ஐஆரை தான் ஆப்வியஸா அவங்க பிளேம் பண்ண முடியுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது அந்த 10,000 ரூபாய் அந்த ஜீவிகா இது அந்த இதை கொடுத்ததையும் சொல்றாங்க. இதை 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு வந்து அது செப்டம்பர்ல இந்த ஜீவிகா இது ஆரம்பிக்குது. அது வந்து ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப் விமனை வந்து எம்பவர் பண்ணணுங்கிற அந்த ஸ்கீம்ல நாடு பூராவும் அந்த ஸ்கீமை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் புஷ் பண்றாங்க. அதுல மேஜரா பீகார்ல அது எவ்வளவு தூரம் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குங்கிறது அதைத்தான் சொல்றேன். இந்த டபுள் என்ஜின் சர்க்கார் மூலமாக ஒரு விஷயத்தை கொண்டு போய் பெரிய அளவுல நீங்க அந்த
அந்த ஃபண்ட் வருதுங்கிறத நேர கொண்டு போய் எந்தவித லூப்போலும் இல்லாம எந்தவித இதுவும் இல்லாம நேர பயனாளிகளுக்கு போய் சேரும்போது அங்கிருந்து ஒரு இம்பாக்ட் ஃபீல் ஆகுது. அது ஓட்டாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இதை வந்து நீங்க கடைசி நிமிஷத்துல ஒரு 4 நாட்களுக்கு முன்னால எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு 4 நாளைக்கு முன்னால நீங்க கொண்டு போய் 10,000 நிறைய பேருக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஒரு ஆன்கோயிங் ஸ்கீம். அதுல அந்த சமயத்துல கொடுத்ததுங்கிறது அரசியலான கண்டிப்பாக அரசியல். ஆனா அந்த ஸ்கீமோட எண்ணம் கோல் அதை ரீச் பண்ணுதா பீகார் அப்படின்னா ரீச் பண்ணுது. இன்னைக்கு ஒரு 25 லட்சம் பெண்களுக்கு மேல அவங்க லக்பதி தீதீஸ்னு அந்த இதுக்கு கொண்டு வராங்க. அதை அச்சீவ் பண்றாங்களான்னா பண்றாங்க. அப்போ கிரவுண்ட்ல பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஸ்கீம் மத்திய பிரதேசத்துல வந்து பெரிய அளவுல ஒர்க் ஆச்சு. அதே மாதிரி வந்து இவருக்கு அந்த மகாராஷ்டிரால சிவராஜ் சிங் சௌஹானுக்கு வந்து மாமாஜி அப்படின்னு போட்டு ஒரு பெரிய ஒரு இமேஜ் வந்து வாங்கி தந்தது. இது வந்து மிக முக்கியமான ஸ்கீம். விமன் எம்பவர்மெண்ட் ரூட் லெவல்ல கீழே பெரிய அளவில் கல்வி, பெரிய அளவில் ஒரு கணவனை இழந்த பெண்கள், ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பெண்கள், டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பீப்புள், இந்த மாதிரியான ரூட் லெவல்ல ஒரு கவனிக்கப்படாத உதவிகள் இல்லாத ஒரு லாட்டுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் எந்தவித கரப்ஷனும் இல்லாம அந்த இது நேர அவங்க பேங்க் அக்கௌண்ட்ல போய் விழும்போது அதனுடைய இம்பாக்ட் இந்த மாதிரி தான். ரொம்ப முக்கியமான இன்னொரு காங்கிரஸ் தான் ஒரு கேட்டலிஸ்ட், எல்லாரையும் ஒருங்கிணைக்கிற சக்தி அப்படின்னு ஒரு இந்த இடத்துல திமுகவுடைய தேவையில தான் காங்கிரஸ் இருக்குங்கிற கண்கூட பார்க்கிறோம். இன்னைக்கு திமுகவுடைய மூத்த தலைவர் திரு RS பாரதியுடைய மகன் சாய் லட்சுமிகாந்த் பாரதி வந்து ஒரு ட்வீட் போறாரு. இன்னைக்கு இந்த ரிசல்ட்டுக்கு பிறகு ரொம்ப தெளிவா உதயசூரியன் சின்னத்தையும் காங்கிரஸ் சின்னத்தையும் போட்டு கேள்வி பதில் மாதிரி அவரே போறாரு. தமிழ்நாட்டில் இந்தி கூட்டணியில் எத்தனை சீட் கேட்ட திமுக கேட்குது, காங்கிரஸ் பதில் சொல்லுது 117. திமுக கேக்குது பீகார்ல எவ்வளவு முன்னில, காங்கிரஸ் சொல்லுது 11, திமுக சொல்லுது இங்கேயும் 11 தான். அது கீழே இன்னொரு கமெண்ட் போட்டுருக்காரு. சரி அப்படின்னு போட்டு கீழே போட்டுருக்காரு. கமெண்ட் இன்னும் சூப்பரா 37,000 பூத் முடிந்ததா உங்களால? அப்புறம் ஆள் இல்லன்றத நக்கலா இன்னொருத்தர் காங்கிரஸ்காரர் போடுறாரு, அதுக்கு பதிலா போடுறாரு. அதான் காங்கிரஸ்காரர் ஒருத்தர் வந்து நீங்கள் வென்றிருப்பது நாங்கள் போட்ட பிச்சை அப்படின்றார். அதுக்கு கமெண்ட்ல இவர் சொல்றாரு முதல்ல பூத் ஏஜென்ட் போட முடியுதான்றார். அப்ப தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி அப்பர் ஹேண்ட் எடுக்கும். ஏன்னா ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குது. கூட்டணி கட்சிகளின் தயவில் தான் திமுக வெல்லும் அப்படிங்கிற நிலைமை இருக்குது மாதிரி ஒரு விமர்சன பார்வை வைக்கும் போது இந்த சண்டை காங்கிரசுக்கு த டிஎம்கே ஷோயிங் இட்ஸ் பிளேஸ். நீங்க அங்க உட்கார் அப்படின்னு சொல்றதா? இதை லட்சுமிகாந்த் பாரதி யாருன்னு தெரியும், RS பாரதியோட மகன். சோ யாரோ ஒரு 4வது ஒரு நபர் வந்து தெரியாம போட்டுட்டாரு, ஒரு கீழ் கடைநிலை தொண்டருடைய ஆர்வ கோளாறு நம்ம சொல்ல முடியாது. இது வந்து இந்த ஆழம் பார்க்கிற ஒரு முயற்சி. அப்படி போட்டு ஒண்ணு பார்ப்போம். ஆமா, அதேதான். கண்டிப்பாக பல்ஸ் பாக்குறாங்க. அந்த இதோட டிஸ்டர்பன்ஸ் இங்க அதிர்வுகள் இங்க தெரியத்தான் செய்யும். ஏன்னா டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி இருக்கிறது. ரெண்டாவது, காங்கிரஸ் பெரிய அளவுல டிஎம்கேயால இப்ப கேள்வி கேட்க முடியுமா அப்படின்னா இங்க ஒரு செக் இருக்கு. ஏன்னா விஜய் வந்து போட்டி போட போய் தான் எலக்டோரல் பாலிடிக்ஸ்குள்ள வராரு. காங்கிரஸ் அங்க மூவ் ஆன் ஆகலாம். அப்ப டிஎம்கேக்கு அது மைனஸ் ஆகும். அப்போ காங்கிரஸை பெரிய அளவில் மறுத்து சொல்லி அவங்க கேட்குற சீட்டை கொடுக்க முடியாது அப்படின்னு டிசைசிவா சொல்லக்கூடிய இடத்தில் டிஎம்கே இருக்கிறதான்னா அது கொஞ்சம் கொஸ்டினபிளாக தான் இருக்கு. அப்போ நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இங்கே எப்படி பிளே ஆகுது. இல்லை, இந்த இடத்துல வந்து நேரடியான விமர்சனம், அதாவது தமிழ்நாட்டுக்கும் பீகாருக்கும் எலக்டோரல் கனெக்டிவிட்டி எதுவும் கிடையாது. ஸோ இப்போ கேரளாவில் ஒரு விஷயம் நம்ம சொல்லுவாங்க, விஜய் அவர்களை வந்து காங்கிரஸ் ஏன் பயன்படுத்த பார்க்குது அப்படின்னா கேரளாவில் இட் மே ஹெல்ப், தெலுங்கானால ஆந்திரால இட் மே ஹெல்ப், கர்நாடகா இட் மே ஹெல்ப் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு கணக்கு பார்க்கலாம். ஆனா தமிழ்நாடு தேர்தலுக்கும் பீகார் தேர்தலுக்கும் ஸ்நான பார்த்து நம்ம தமிழக முதலமைச்சர் போய் அங்க போய் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்தா கூட அதற்கு ஒரு பெரிய இம்பாக்ட் அங்க கிரியேட் ஆகப்படும். வெஸ்ட் பெங்கால்ல இந்த மாதிரி தான், அந்த மாதிரி ஒரு பெரிய இம்பாக்ட் அங்க கிரியேட் ஆகப்படும். ஆனா இந்த இடத்துல அந்த ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு இங்க வந்து ஒரு இழிவுபடுத்தக்கூடிய இடத்துல எவ்வளவு கேட்ட 100 பேர் உனக்கு 11 தான் ஓடிப்போ. இந்த துவனி, இந்த டோன் நம்ம வந்து எவ்வளவு சீட்டுங்கிறத நம்ம தேர்தல் நேரத்தில் பேசி முடிவு பண்ணுவோம், தலைவர்கள் பேசி முடிவு, இந்த மாதிரியான வெக்காபுலரி எல்லாம் விட்டுட்டு உனக்கு எவ்வளவு கேட்ட, இந்த எங்க இருக்க, உனக்கு இவ்வளவுதான் ஓடிப்போ அப்படிங்கிற ஒரு சென்ஸ் வந்து ரிஃப்ட் ஆரம்பிச்சிருச்சு, சண்டை ஆரம்பிச்சிருச்சு. இவரை நம்பினா எப்படி பாஜகவுக்கு வந்து கூட்டணியை நம்பினா பாஜகவுக்கு வந்து பாஜக நம்பினா கூட்டணிக்கு ஆபத்துங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்களோ, இங்க ரியல் டைமா காங்கிரஸ் நம்பினா நமக்கும் சேர்ந்து கீழே போயிடும். இப்ப நீங்க வந்து அவங்களோட ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப பூரா இருக்கு. 60ல போட்டிட்டு 6ல முன்னாடி நிக்கிறாங்க. 10% அவங்க ஸ்ட்ரைக் ரேட். அப்ப திமுக சப்போஸ் வந்து ஒரு 25 சீட் கொடுக்குறாங்க, 3 சீட் 4 சீட் ஜெயிச்சாங்கன்னா திமுக வெற்றி வாய்ப்பு சேர்த்து புல்டன் பண்ணிடக்கூடாது. அப்ப இது வந்து திமுக காங்கிரஸை ஒரு காலை பிடிச்சி இருக்கிற விஷயத்தை செஞ்சு பார்க்குறா. நீங்க ஒழுங்கா அவன் வேலையை பார்க்கறியா, காலி பண்ணி விடுவா, கழட்டி விடுவான். ஏன்னா இன்னைய நிலைமையில இந்தியா முழுக்கவே காங்கிரஸ்ங்கிறது வந்து எந்த ஸ்டேட் பார்ட்டியோட
அலையன்ஸ்ல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு லைபிலிட்டியாக, ஒரு சுமையாகத்தான் மாறி இருக்கிறாங்க. அந்த வகையில் டிஎம்கேக்கும் காங்கிரஸ் ஒரு லைபிலிட்டியாக மாறி இருக்கிறதுங்கிறது தான் ஃபேக்ட். ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கங்கிறதுக்கு இந்த பீகார் எலெக்ஷன் ரிசல்ட் வந்து கண்டிப்பாக இங்க ஒரு அதிர்வை கொடுக்கும். அதன் விளைவாகத்தான் இந்த பேச்சு, இந்த இதெல்லாம் சோஷியல் மீடியாலே போடுறாங்க அப்படின்னா தெரியட்டும்ங்கிறது தான். அது பார்ட்டி கேட்டாங்களா, ஹையர் லீடர்ஸ்ட கேட்டாங்களா, அதெல்லாம் இல்லை. அங்கிருந்து ஒரு வார்த்தை வருகிறது அந்த கேம்ப்ல இருந்துன்னா அது தெரிந்துதான் வருகிறதுன்னு தான் நாம புரிஞ்சுக்கணும். அந்த பல்ஸ் தான் பாக்குறாங்க. விளைவுகள் இன்னும் ஒரு டிஎம்கே எல்லாம் ஒரே அலைன்ஸ்ல இருக்காங்க. அப்ப நமக்கு என்ன கிளியரா கிடையாது, மைனாரிட்டி ஓட்டு சிந்தாம சிதறாம அப்படியே போயிடும். விஜய் அவர்கள் ஒரு புது இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாருன்னு ஒரு சின்ன டாக் வந்து ஒரு விஜய் வந்து மைனாரிட்டி ஓட்லையும் ஒரு ஓட்டையே போடுவாரு. அவர் வந்து முஸ்லீம் ஓட்டுல ஒரு 20% எடுக்கலாம், கிறிஸ்டியன் ஓட்ஸ்ல வந்து 50% எடுக்கலாம். முதல் முறையாக டிஎம்கே உடைய ஓட் பேங்க் காலி ஆகும்னு பாக்குறேன். அது எது மைய புள்ளியா இருக்குதுன்னா, மைனாரிட்டினா அது வந்து ஆன்டி பிஜேபி ஓட். அப்ப பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸ்ல வந்துருச்சு. அப்ப அவர்களுக்கு மைனாரிட்டிகளுக்கு வேற வாய்ப்பே கிடையாது இந்த அலைன்ஸ்ல நின்னாகணும் அப்படிங்கிற. இப்ப பீகார்ல வந்திருக்கக்கூடிய ரிசல்ட் அக்ராஸ் த ஸ்டேட், அக்ராஸ் த ரீஜன், எங்கேயுமே குழப்பம் இல்லாம ஒரு பெல்ட்ல ஜெயிச்சாங்கன்னு இல்லாம முஸ்லிம்கள், யாதவ்கள் பெரும்பான்மையா இருக்கக்கூடிய பகுதிகள் உட்பட எல்லா இடங்கள்லயுமே அந்த அப்டேட் இருக்காங்கன்னு. ஃபுல்லா பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு காங்கிரஸ் வந்து சீமான்சல் எடுக்குது. மீதி எல்லாமே சீமான்சல்ல பிஜேபியை விட உங்களுக்கு ஃபுல்லுமே வந்து ஜேடியூ ஸ்கோர் பண்ணிருக்காங்க. மித்திலான்சல் எல்லாம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி பேக் சீட் மாதிரி ஆளுக்கு பிரிச்சிருக்காங்க. இந்த ரீஜன் யூபி ரீஜன் ஃபுல்லும் பார்த்தோம்னா பிஜேபி ஸ்கோர் பண்ணிருக்கு. ஸோ உங்களுக்கு பார்ட்டி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பிஜேபியோட கான்சென்ட்ரேட்டட் எல்லாம் பார்த்தோம்னா யூபி சைடுல ஃபுல்லா இந்த திருஹூத் ரீஜியன் அப்படின்னு சொல்ற இடத்துல, கோசி ரிவர் இருக்கக்கூடிய இடத்துல, இந்த இடத்துல வந்து இந்த ஆர்எல்எம் அந்த ஒரு பெல்ட்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பெனட்ரேஷன் இருந்தாலும் த்ரூ அவுட் நீங்க பார்க்க முடியும் எல்லா இடத்துலயும். அதாவது எங்கேயுமே இல்லாம எல்லா இடத்துலயும் நிறைய இருக்கக்கூடிய பாக்குறேன். ஏன்னா முக்கியமா இல்ல இதுல வந்து அங்கங்க ஒண்ணு இருக்குன்னு பாத்துறக்கூடாது. ஏன் அப்படின்னா சரிபாதி சீட்டுகளை பகிர்ந்து கொண்டார்கள் புரிஞ்சுக்கணும். சீட்டே சரிபாதி 3 சீட்ல போட்டினா இவங்க 101 அதாவது சீட்டு பிரிச்சுக்கிட்டே சரிபாதி. சோ வந்து இங்க இவ்வளவுதானே ஜெயிச்சிருக்காங்க, அங்க ஒண்ணு இங்க மாதிரி ஜெயிச்சிருக்காங்க, இதே பார்க்க. நீங்க அந்த கிரீனை சேர்த்து போடுங்க, அப்ப தெரியும். அந்த ரெண்டையும் வரும்போது கிரீனும் இதையும் சேர்ந்து வரும்போது தான் உங்களுக்கு வந்து புரியும். ஆல் பார்ட்டியை நீங்க போட்டீங்கன்னா தெரியும் வராது. ஐ மீன் இது நம்மளால பிரிச்சுக்க முடியும். இது வந்து அதான் நீங்க ஆல் பார்ட்டியை போட்டீங்கன்னா அந்த கிரீனும் காவியும் மட்டும் இருக்கக்கூடிய இடத்தை பார்த்தா உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிடும். அப்பதான் வந்து இது ஒரு கிளியர். இப்ப பாருங்க, இப்ப வந்து ஃபுல்லா நிக்கிறது பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் அந்த பக்கம் கூட நீங்க இப்ப உங்களுக்கு யூபி பக்கம் உங்களுக்கு அதிகமான பிஜேபி வென்று இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அதிகமா அங்க போட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுங்களா? அதிகமா அவங்க போட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க ஆளு கொஞ்சம் பிரிச்சிருக்காங்க. நீ இங்க போட்டுக்கோ. ஃபுல் ஸ்ட்ரெச் இந்த இடத்துல மித்திலான்சல்ல இருந்து அப்படியே சீமான்சலோட இது வரைக்கும் அப்படியே ஃபுல் ஸ்ட்ரெச் வந்து ஜேடியு ஜெயிச்சிருக்குது. இந்த இடத்துல பாட்டம்ல பார்த்தோம்னா ஆர்ஜேடியும் மற்றவர்களும் எடுத்திருக்காங்க. அதர்ஸ் ஐ மீன் எல்ஜேபில கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிருக்காங்க. இந்த இடத்துல அவங்க ஜேஎம்எம் உடைய லிட்டரலி ஜேஎம்எம் சேர்த்திருந்தா ஆர்ஜேடிக்கு ஒரு இது இருந்திருக்குமோ, காங்கிரஸ்க்கு ஒரு இருந்திருக்குமோ. ஜேஎம்எம் 4 சீட்டு கேட்டாங்க. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா எங்களுக்கு 2 கொடுங்க 3 கொடுங்க, ஒண்ணுமே தெரியல பேச்சுவார்த்தை. இப்ப நமக்கு என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து மேடம் ஒரு விஷயம் முடிச்சுட்டு வந்துறேன். நான் நீங்க ஜேஎம்எம் உடைய क्वेश्चन கேட்போம். இந்த மைனாரிட்டி ஓட்டுகள் அப்படிங்கிறது பிஜேபிக்கு எதிரானது அப்படிங்கிற பிம்பம் இந்த ரிசல்ட் மூலமா உடைஞ்சிருக்குதா? மைனாரிட்டியும் ஓட்டு போடாம இவங்க நம்ம தமிழ்நாட்டில் பாக்குறோம் ஏடிஎம்கேக்கு வந்து ஓட்டு போட முடியாது, ஏன்னா அவங்க பிஜேபி கூட இருக்காங்கன்னு கூட்டணி கட்சியை காரணம் காட்டி சொல்றாங்க. அப்படி பார்த்தா இங்க பிஜேபிக்கு ஓட்டு அதிகமா அது சீட்டுகள் இல்லாம ஜேடியுக்கு அதிகமா சீட்டு போயிருக்கு இந்த பகுதிகளில். அப்ப அவங்களும் பிஜேபி கூட சேர்ந்தவங்க தானே. அப்ப இந்த இடத்துல மைனாரிட்டி மக்கள் எப்படி பிஜேபியை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்கிற ஒரு மெசேஜ் இருக்குதா? அதாவது இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இது தப்பாகவும் இருக்கலாம் ரைட்டாகவும் இருக்கலாம். பட் நேரடியாக அவங்க பிஜேபிக்கு வாக்களிக்க விரும்பலைன்னு வச்சுக்கிட்டாலும் ஜேடியுக்கு வாக்களிக்கிறாங்க. என்ன அப்படின்னா அங்கே ஒரு டெவலப்மெண்ட்டு ஹிந்துஸ்க்கு தான் டெவலப்மெண்ட்டு, முஸ்லீம்ஸ்க்கு கிடையாது, மைனாரிட்டிஸ்க்கு கிடையாதுங்கிற அளவில் போகலை. எந்த கவர்மெண்ட்டுமே அப்படி ஒர்க் பண்ணாது. குறிப்பாக மத்திய மோடி அரசு அந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸை கொண்டு வரவே இல்லை. அப்போ பீகாரில் நடக்கிற அத்தனை டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸும் அந்த ஸ்டேட் சென்ட்ரல் ரெண்டும் சேர்ந்து எடுக்க எல்லாருக்குமான வளர்ச்சி, அதுல முஸ்லீம்களும் பலனடைகிறார்கள், மைனாரிட்டிஸும் பெரிய அளவுல பலனடைகிறார்கள். அவங்களுக்குன்னு ஸ்பெஷல் ஸ்கீம்ஸுமே கொடுக்குறாங்க. டார்கெட்டடா மைனாரிட்டிஸுக்கு என்ன கொடுக்கணுமோ அதையும் கவனித்து அங்க டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் வரும்போது அதனால் அடைகிற பலனுக்கு அவங்க வந்து வாக்களிக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஓட் டிரான்ஸ்ஃபர் இன்னும் மனதளவில் அவங்களுக்கு பிஜேபிக்கு வேண்டான்னு நினைக்கும் போது அது ஜேடியுக்கு போகிறது. அப்படின்னு இதை கரெக்டா அரசியல்ல எப்பவுமே களத்துல என்ன இருக்குங்கிறத கரெக்டா புரிஞ்சு ஸ்ட்ராட்டஜிக்கா அந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரியான வெற்றியை நாம பார்க்கலாம். அதனாலதான் அவர் சொன்னார் இல்லையா, இந்த ஃபுல் ரீஜனும் கிரீனா இருக்கு, எல்லாம் ஜேடி
ஜேடியுக்கு போயிருக்குன்னா காரணம் இதுதான். இந்த இடத்துல நம்ம வந்து பிஜேபிக்கு போகாத ஓட்டு ஜேடியுக்கு போயிருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுமா? இல்லாட்டி ஜேடியு போட்டிட்டு எல்லா இடத்தையும் ஜேடியு வந்துருக்கு, பிஜேபி போட்டிட்டு எல்லா இடத்தையும் பிஜேபி வந்துருக்கு. நம்ம வந்து இந்த இடத்துல நீங்க சீமாஞ்சல் ரீஜ்லயே பாத்தீங்கன்னா 2 கலர்ஸ் தான் தெரியுது, கிரீன் அண்ட் காவி. சோ அவர்கள் அங்க அதிகமா போட்டிட்டு இருக்காங்க. நம்ம தனித்தனியா அங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சது நமக்கு வந்து கிரீன் வந்து பாதி இடங்கள்ல இருக்குது. இது ஏன்னா அவங்க வந்து பெற்ற தொகுதியிலே ரொம்ப கிளியரா பாத்தீங்கன்னா கரெக்டா ரொம்ப பியூட்டிஃபுல்லா 88 தொகுதியில 111 சீட்ல போட்டு 88 தொகுதியில வந்து பிஜேபி, 79 தொகுதியில இவங்க அவங்க ஆல்மோஸ்ட் வந்து இணையா தான் பெற்றிருக்காங்க. அப்ப வந்து பிஜேபிக்கும் சிறுபான்மை மக்களோட வாக்கு போயிருக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா, போயிருக்குன்னு தான் புரிஞ்சுக்கிடணும். ஆனா வந்து நீங்க அந்த வேட்பாளர்கள் நிறுத்துறதுங்கிறதுக்குல, சீட் அலோகேஷன்ங்கிறதுக்குல, எந்த தொகுதியில யார் நிக்கணும், அதுல ஒரு பக்காவான ஒரு ஸ்ட்ராட்டஜியை அவங்க ஃபாலோ பண்ணிருக்காங்கங்கிறது இருக்குல்ல. இதுல விஷயம் என்னன்னா, பிஜேபி இந்த 101ல ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் கூட போடல. ஜேடியு இந்த 101 பேர்ல 4 பேரை வந்து முஸ்லீம் கேண்டிடேட் 4 பேர் மட்டும் தான் போட்டிருக்கு. ஆக்சுவலி 101ல 4ன்றது மட்டும் தான் போட்டிருக்கு. இந்த 4ல 3 பேர் லீடிங், 4 முஸ்லீம் கேண்டிடேட்ஸ் லீடிங். இல்ல இதுல வந்து அதான் நம்ம வந்து பாக்குறோம். நம்ம வந்து இப்ப யூபில இந்த மாதிரி ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் போடல அப்படிங்கிற ஒரு விமர்சனம். ஆனா முஸ்லீம்கள் வாக்களிக்காம எப்படி 2வது முறையா 3வது முறையா ஒரு ஆட்சி அமைய முடிகிற ஒரு கேள்வி வருதுல. அதுதான் சொல்றேன். முஸ்லிம்ஸ் வந்து இதுவரை இருந்த ஆட்சி இதுல ஒரு 70 வருடங்களாக நடந்த இல்ல 60 வருடங்களாக நடந்த ஒரு இந்தியால நடந்த ஆட்சியில மைனாரிட்டிஸ் நீங்க அந்த பக்கம் போயிடாதீங்க. பிஜேபி வந்து உங்களுக்கு எதிரான கட்சி, அந்த மாதிரியே ஒரு ப்ராபகண்டா தொடர்ந்து ஒரு ப்ராபகண்டா நடக்கும்போது அதை நோக்கித்தான் ஆட்சியும் அவங்க கையில இருக்கு, அவங்களே அந்த ப்ராபகண்டா நடத்துறாங்க. அப்படிங்கும் போது அந்த மாதிரியான ஒரு நகர்வு மக்கள்கிட்ட இருக்கும். ஆனா இப்ப அவங்க ஒரு வளர்ச்சியை பாக்குறாங்க. ஒருங்கிணைந்த இந்தியாவும் ஆகட்டும், ஸ்டேட் பீகார் எடுத்துக்கிட்டா பீகார்ல நடக்கிற டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ் ஆகட்டும், அதனுடைய இம்பாக்ட ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கும் அந்த வளர்ச்சி நமக்கானதுமாகத்தான் இருக்கிறதுங்கிறத ஃபீல் பண்ண வரும்போது மெதுவாக அந்த ப்ராபகண்டா வந்து அங்க ஃபெயிலியர் ஆகுது. பிஜேபி வந்து உங்களுக்கு எதிரானது அப்படிங்கிறது போய் பிஜேபி ஒரு நியூட்ரல் பார்ட்டியாக இருக்கலாம், அது நமக்கும் செய்யக்கூடியது, நம்மள ஒதுக்கி வச்சுட்டு இந்துக்கு மட்டுமே அப்படிங்கிற மாதிரி அவங்க எதுவும். பிஜேபியும் வந்து இந்த பாஸ்மாந்தா முஸ்லிம்ஸ், போரா முஸ்லிம்ஸ்னு பிரிச்சு முஸ்லிம்ஸ்குள்ளே அதே மாதிரி உமன் முஸ்லிம் இப்படி ஓட்டு வந்து உள்ள எடுக்கிறாங்களோ. நீங்க ஓட்டு இழுக்கிறாங்கன்னு பார்த்த கூடாது, அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுது. பட் அவங்க என்ன யாரு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அவங்களுக்கு நம்ம இடஒதுக்கீடே பாக்குறோம்ல. இடஒதுக்கீடு என்பது பின்தங்கியவர்களுக்கு. இந்த இடஒதுக்கீடு ஒரு ஜாதிக்குங்கிறது கிடையாது. அந்த ஜாதியிலேயே பின்தங்கியவர் இருக்கிறாங்க, அந்த ஜாதியிலே முன்தங்கியவர் இருக்காங்க. அப்படி நம்ம பார்க்கணும். அப்படி இந்த பிரிச்சு பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கு. நம்ம வந்து அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான. இப்ப நம்ம இபிசின்னு ஒன்னு வச்சிருக்காங்க, தலித்ல மகாதலித்னு ஒன்னு வச்சிருக்காங்க, கிளாசிஃபை பண்ணி ரொம்ப இல்ல. அததான் வந்து மற்ற கட்சிகள் எப்படி பயன்படுத்துகின்றன, இந்த கட்சிகள் எப்படி பயன்படுத்துற ஒரு முக்கியமான கேள்வி. 194 அப்படிங்கிற ஹியூஜ் நம்பர்ல வந்து என்டிஏ நிக்குது. 44 ஓவராலா குறைஞ்சு நிக்குது மகா கட்பந்தன் சொல்ல இந்தி கூட்டணி. பிஜேபி 88 சீட்ல வந்து ஹையஸ்ட் பொசிஷன்ல நிக்கிறாங்க, நம்பர் 1 பார்ட்டியா. நம்பர் 2 பார்ட்டியா ஜேடியு 79 சீட்ல நிக்கிறாங்க. ஆர்ஜேடி half ஆஃப் ஜேடியு கூட இல்லாம 32 சீட்ல வந்து ஆர்ஜேடி நிக்குதுங்கிற பாக்குறோம். காங்கிரஸ் கட்சி 4 சீட்ஸ் லீடிங், மொத்தமா 4 சீட்டுகள் வந்து காங்கிரஸ் கட்சி இந்த லீடிங் இருக்கு. எனக்கு 70 கொடுப்பியா மாட்டியான்னு கேட்டுட்டு சண்டை போட்டு இருந்த ஒரு கட்சி 4 சீட்ல வந்து நிக்குது. வந்து இது ஆக்சுவலாவே வந்து பிஜேபி வெற்றி அப்படின்னு நினைக்கிறத விட காங்கிரசுக்கு ஒரு பரிதாபப்பட வேண்டிய ஒரு இடத்துல போய் அடடா இப்படியா நடந்துருச்சு அப்படிங்கிறது. இது இந்த இடத்துல காங்கிரஸ் கட்சி செய்யக்கூடிய தப்பு வெறும் ஃபேமிலி பாலிடிக்ஸ், டைனஸ்டி பாலிடிக்ஸ் மட்டும் தானா? அப்படியே கம்பேர் பண்ணி தமிழ்நாட்டில் யோசிச்சா இங்கேயும் டைனஸ்டி பாலிடிக்ஸ்க்கு அந்த சேலஞ்ச் இருக்குதா? இங்க டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ங்கிறது வந்து வெறுமன ஃபிசில் அவுட் ஆகி வெறும் டைனாஸ்டிக் ஹேர் மட்டும் அங்க வாரிசு மட்டும் அங்க டாப்ல இருக்கிறாரு. மற்றபடி பார்ட்டியோட ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஃபிசில் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா தான் அந்த ஸ்டாக்னேஷன் வந்து பெரிய அளவில் எலெக்ஷன்ல ரிசல்ட்ல தெரியும். ஆனா தமிழ்நாட்டில் என்னன்னா டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்னு நம்ம டிஎம்கே சொல்லும் போது கூட பார்ட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபங்க்ஷன் ஆகுது. கீழே வர கட்டமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ஐடியாலஜில இருந்து அவங்க வந்து ரொம்ப தள்ளி போகாம அந்த இதை அப்படியே அலைவா வச்சிருக்கிறாங்க. இன்னொன்று டிஎம்கே எதிர்த்து நிற்கக்கூடிய இதுவரை இருந்த ஏடிஎம்கே அப்படிங்கிறது இதனுடைய இன்னொரு கரமாகத்தான் அதை பார்க்கலாம். ரெண்டுமே there is no huge difference ideologically between ADMK and பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அப்போ ரொம்ப கம்ஃபர்டபிளா நான் இல்லைன்னா நீ அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இங்க இருந்துகிட்டே இருந்தது. மக்களுக்கு வேற ஆப்ஷனும் இல்லாம இருந்தது தமிழ்நாட்டில். இப்போதான் வேற ஆப்ஷன்ஸ் உருவாகி அது
அது வளர்றதுக்கு கஷ்டப்படும் தான். ஏன்னா ரூலிங் பார்ட்டியும் சரி அப்போசிங் பார்ட்டியும் சரி ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ரக்சரலி ஸ்ட்ராங்காக இருக்கிற ரெண்டு பார்ட்டிக்கு நடுவில் புதுசாக ஒன்று ஆல்டர்னேட் கிளம்பி வரணும்னா இட் டேக்ஸ் இயர்ஸ், இட் டேக்ஸ் லாட்ஸ் ஆஃப் எஃபர்ட்ஸ். இது எல்லாமே போட்டுக்கிட்டே இருந்தாலும் இங்கே ரூலிங் பார்ட்டியாக இருக்கிற டிஎம்கே பண்ணுகிற அரசியல் என்பது மிகப்பெரியது. இன்னும் அவங்க அரசியல் செய்கிறதுல ரொம்ப ஸ்மார்ட்டாக தான் இருக்காங்கன்னு தான் நான் பார்க்குறேன். அவர்கள் சின்ன விஷயத்தில் ஒரு குண்டூசியிலேருந்து ஏரோப்ளைன் வரை அவர்கள் அரசியல் செய்கிறார்கள். அதாவது குண்டூசி ஏரோப்ளைன் வந்து ஒரு மெட்டஃபர் தான். இங்கே நடக்கிற சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரை தமிழ்நாடை தங்களுடைய கண்ட்ரோலில் பெரிய ஸ்ட்ராங் ஹோல்டில் அயன் கிளாட் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்கங்கிறது தான். அது கீழே ரூட் லெவல்லேருந்து அவங்களுக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சர், பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு உணர்த்துகிறது. எந்த இதுவும் அவங்க பார்வைக்கு மீறி ஒன்று நடக்கவே செய்யாதுங்கிறது தான். இது எந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆட்சி மாத்திரம் அவங்க கிட்ட இருக்குதுங்கிறதுனால அது நடக்குதுன்னு இல்லை, வேற ஆல்டர்னேட்டே கிடையாது. ஒன்று ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே. அப்போ எங்கே எது நடந்தாலும் இந்த ரெண்டு பார்ட்டிக்கும் தெரிஞ்சிடும், ரெண்டு பார்ட்டியும் ஒரே பார்ட்டி தாங்கிற மாதிரி தான். ஒரு டிராவிடியன் பார்ட்டிஸ் தான் ரெண்டுமே. அப்போ இந்த ஐடியாலஜிலேருந்து விலகுவதற்கான வாய்ப்பே இல்லை. மக்கள் இந்த கண்ட்ரோலில் தான் இருக்கிறாங்க. டிஎம்கே இன்னும் அரசியலை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறதுங்கிறது. அப்போ ஆல் இந்தியா லெவலில் எஸ்ஐஆர் வந்து ஒரு பெரிய டிபேட்டபிள் பாயிண்டாக போய் நிற்குது. பீகாரில் நடந்த எஸ்ஐஆர் தான் வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்வலையை நாடு முழுக்க ஏற்படுத்துச்சு. அந்த எஸ்ஐஆரோட ரிசல்ட் என்ன? ஆளுங்கட்சி ரீட்டைன் பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் இப்போ எஸ்ஐஆர் நடக்குது, இதோட ரிசல்ட் என்ன? இன்னும் எஸ்ஐஆர் நடந்து முடியல, இவ்வளவு ஓட்டு வெளியில போகுது. அதனால அது என்ன அங்க வந்து 65 லட்சம் ஓட்டு அப்படின்னாங்க. ஆமா, 65 லட்சம் இல்லாத ஓட்டு, இருக்கிற ஓட்டு போகல, இல்லாத ஓட்டு. இங்க எத்தனை இல்லாத ஓட்டு இருக்குன்னு நமக்கு தெரியல. நம்ம நிர்மலா சீதாராமன் மத்திய அமைச்சர் அவர்கள் கோயம்புத்தூர்ல பிரஸ் மீட்ல சொல்லவே செஞ்சாங்க. ஒரே ஒரு பேரு, ஒரே ஒரு அட்ரஸ், கொளத்தூர் தொகுதியில 3 குடும்பம், 3 ஒரே தாய் தகப்பன் எல்லாமே போட்டிருக்காரு. எபிக் கார்டு மட்டும் 3 வச்சிருக்காரு. அப்ப இது வந்து நமக்கே தெரியும், நமக்கே வாக்காளர்களாகிய நமக்கு தெரிந்தவர்கள்கிட்ட 2 கார்டு இருக்கிறது, 3 கார்டு இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப காமனா நமக்கே தெரிஞ்ச விஷயம். இதையெல்லாம் சரி பண்ண வேண்டும்ங்கிறது தான் எஸ்ஐஆர். அப்போ அரசியல் ரீதியாக அவங்க அரசியல் செய்யத்தான் செய்வாங்க. டிஎம்கே வந்து இதை எதிர்க்கத்தான் செய்யும். எதிர்க்கலைனா தான் நமக்கு ஆச்சரியமா இருக்கும். எதிர்க்கணும், அதுதான் அரசியல். அதான் இப்ப வந்து தேர்தல் ஆணையம் முறைகேடு செஞ்சிரும் அப்படிங்கிறது ஒரு விமர்சனமா இருக்கு. ஆனா இதை நடத்துறது பூரா மாநில அரசு அதிகாரிகள் கண்ணூடா பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கும் வந்து திருமதி வானதி சீனிவாசன் குற்றச்சாட்டு சொல்றாங்க, எல்லாத்தையுமே வந்து அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க, எல்லா இடத்துலயும் அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க சொல்லி சொல்றாங்க. எல்லா கட்சியினருமே வந்து டிஎம்கே உடைய ஆட்கள் வாங்கிட்டு போய் முன்னாடி பண்றாங்க. அப்ப எகைன் பீகாரை போலவே இந்த எஸ்ஐஆர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு ஃபேவரா மாத்திருக்காங்க. as you rightly said, டிஎம்கே வந்து எந்த வாய்ப்பையும் தவற விடுவதில்லை, எல்லாத்தையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க இன்னும் ரொம்ப ப்ரிசைஸா சொன்னது போல நம்மளை மீறி எதுவும் நடந்துடக்கூடாதுங்கிற ரொம்ப கவனமா இருக்காங்க. அப்ப எஸ்ஐஆரையும் அவர்கள் ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி கொண்டு ஏதாவது முன்னப்பண்ண நம்பர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எஸ்ஐஆர் எப்படி நடக்குதுங்கிறத பொறுத்து இப்ப பிஜேபியில இருந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க, கட்சிக்காரங்க தான் அதை இது பண்றாங்க. கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் செய்ய வேண்டிய இடத்துல கட்சிக்காரங்க தான் அதை வாங்க. இல்ல, 2 பேருமே சேர்ந்து செய்யறதா எஸ்ஐஆரோட ஐடியா. பிஎல்ஏவும் செய்வாங்க, பிஎல்ஓவும் செய்வாங்க. தே வில் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். காமன் மேனும் டைரக்டா போய்க்கலாங்கிற அந்த வாய்ப்பு வந்து, ஏன்னா காமன் மேனுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு டைரக்ட் கனெக்ட் ஏற்படணும், அதுல ஒரு லேகிங் இருக்கலாம். அப்போ வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் தே கேன், அது பீகார்ல இட் ஹேப்பன். சோ அதை தான் வந்து எலெக்ஷன் கமிஷன் கிளாரிஃபிகேஷன் கொடுத்துச்சப்பா, எல்லா கட்சிக்காரும் வாங்க தானப்பா சொன்னோன்னு. இப்போ இந்த ஃபார்ம்ஸை வந்து டிஎம்கே கேட்டா கொடுப்பாங்கன்னு மட்டும் இல்ல, பிஜேபி கேட்டாலும் கொடுத்துருக்க போறாங்க, ஏடிஎம் கேட்டாலும். சோ அவங்கெல்லாம் போய் நம்ம வந்து வாக்காளர் சீட்டு கொடுப்போம்ல, அது மாதிரியான ஒரு ஏற்பாடு தான். நீ போய் ஃபில் பண்ணிட்டு வா ஓ ஓட்டர்ட்ட, நீ போய் ஃபில் பண்ணிட்டு வா ஓ ஓட்டர், நாங்க பார்த்து தெரிவு பண்ணிக்கிறோம் சொல்லி கேட்கிறேன். சோ இவங்க அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்க முடியும். நீங்க 2வது முறையா பிஎல்ஏ பிஎல்ஓ விம்பிக்கிட்டே சொல்றீங்க நினைக்கிறேன். இல்ல நான் கன்ஃபியூஸ் ஆக்சுவலி. பிஎல்ஏ பிஎல்ஓ வந்து நிறைய இடத்துல ஒன்னா தான் போறாங்க. போறதெல்லாம் எல்லாம் சொல்றது டிஎம்கே ஆளுங்க தான் கூட இருக்காங்கன்றாங்க. நிறைய பேர் என்கிட்ட அது ப்ராப்ளம், அது நார்மலா தான். பூத் ஸ்லிப்பே கட்சி எலெக்ஷன் அப்போ கட்சிக்காரங்க தான் தருவாங்க. சோ நார்மல். அப்போ உங்க பூத்ல ஆள் இல்லைன்னு சொல்லியிருந்தா அந்த கட்சிக்காரங்களுக்கு பிஎல்ஏக்கள் போறது குற்றம் இல்ல. எலெக்ஷன் கமிஷன் என்கரேஜஸ் தட். அதை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். அந்த அட்வான்டேஜ் மேடம் சொன்னது போல அதை திமுக சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு புரியுங்களா? எலெக்ஷன் கமிஷனோட சேர்ந்து போப்பான்னு வாப்பா நம்ம போவோன்னு கலெக்டர் தாசில்தார் ஒரு பக்கம் செய்யறது ஹெல்ப். ஆமா, அதுதான் முக்கியம். அதுல ஒன்றும் குழப்பம் இல்லை. இருக்கிற பயன்படுத்தல, பிடிஓ இருக்கிறாங்க, ஆர்டிஓ இருக்கிறாங்க, ஆர்டிஓ இருக்க எல்லாத்தையும் பிடிச்சு போ, ஆளால் பண்ணிட்டு போகுது. அப்ப பிஜேபியும் ஏடிஎம்கே என்ன செய்யுங்கிற ஒரு கேள்வி வருதுல. அதுதான் ஸ்டேட்டை தமிழ்நாடை பொறுத்தளவில் இவங்க எவ்வளவு தூரம் அலர்ட்டா இருக்கிறாங்க, எவ்வளவு தூரம் களத்தில் இறங்கி எந்த வாய்ப்பையும் தவற விடாமல் எப்படி பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது. அரசியல் செய்யறதுங்கிறதுல இவங்க லேக் ஆறாங்களா அப்படின்னா ஆமா லேக் ஆறாங்க. இந்த ஆர்ஜேடி மேல
ஒரு வெறுப்பு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஓட்டு மாதிரி இதுல வந்து வேவுங்கிறத தாண்டி வைபுங்கிறத தாண்டி ஸ்வீப்புங்கிறத தாண்டி வேற ஏதாவது ஒரு வார்த்தை போட முடியுமான்னு பார்க்கணும். ஏன்னா ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு ஒரு கட்சியை துடை தெரிகிறார்கள் அப்படின்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சி எங்க போகுது? இது வந்து ஒரு வேற ஒரு வேவ் கொடுத்திருக்கா. அது வந்து காட்டாட்சின்னு சொல்லக்கூடிய அந்த பழைய நினைவுகள் மனசுல வரக்கூட கூடாதுடா. இத மாதிரி இவங்க வந்து கம்ப்ளீட்டா தே ஹேவ் டு சேஞ்ச் தேர் ஃபேஸ். நான் வந்து ஒரு நல்லாட்சி வளர்ச்சி ஆட்சி பத்தி மட்டும் தான் பேசுவேன். நம்ம பாக்குறோம் திரு பிரசாந்த் கிஷோர் வந்து 20 சீட்டுக்கு மேல வரமாட்டாங்க அப்படின்னு அவர் சவால் விடுறார். ஆர்ஜேடி மே நாட் கிராஸ் 25. சாரி, ஜேடியு 25 சீட்டு தாண்டிட்டா நான் அரசியலே பேச மாட்டேன்னு பிரசாந்த் கிஷோர் சொல்லி. ஐயோ பாவம், மன்னிக்கு, நான் அது என்ன செய்ய போறாங்க. ஒரு முக்கிய ஒரு 30 சீட்டுக்குள்ள வந்து முடங்கி கிடக்குது ஆர்ஜேடி. நம்ம பாக்குறோம் இவ்வளவு தூரம் மோசமான. நம்ம 2011 அதிமுகவும் தேமுதிகவும் கூட்டணி வச்ச போது திமுக ஏற்பட்ட 3வது இடத்துக்கு போனா நீங்க பாக்கணும். இப்போ வந்து 3வது இடமும் லாங் டிஸ்டன்ஸ் 3வது இடம். ஜேடியோட பாதி கூட வெல்ல முடியாது. இது ஏதாவது ஒரு லாலு பிரசாத் அவருடைய குடும்பம் ஊழல் குடும்பாட்சி இதுக்கான ஒரு வெறுப்பை காட்டுதா அந்த இடத்துல மக்கள் மத்தியில்? அவங்களுடைய கோர் ஓட் பேங்க் முஸ்லிம் யாதவ், அது வந்து ஸ்பிளிட் ஆயிருக்கு, அது வெளியில போயிருக்கு. அது ஒண்ணு. அது ஏன் வெளியில போச்சுங்கிறது, யாதவ் கம்யூனிட்டி வந்து நிறைய நகண்டுட்டாங்க அப்படிங்கிறது தான். ஜேடியூவை நோக்கியும் பிஜேபியை நோக்கி மெயினா நிறைய ஓட்டு நகண்டு இருக்கிறது ஒன்று. ரெண்டாவது, ஜேடியூ எந்த இதுல பீகார் வந்து ஒரு பிமரு ஸ்டேட்னு நம்ம அதை சொல்றோம். ஆனா உள்ள பீகாரோட இன்டீரியர் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடுமையான, அதாவது அங்க ரயில்ல போறதே ஆபத்தானதுங்கிறது. ரயில் ஸ்டேஷன்ல இறங்கிட்டோம் அப்படின்னா ஸ்டேஷன் மாஸ்டர் இதுல 6 மணிக்கு மேல போனா அவங்க ஊருக்குள்ளேயே போக மாட்டாங்க, ஸ்டேஷன்லயே தங்கிட்டு மறுநாள் காலையில விடிஞ்ச பிறகுதான். அந்த அளவுக்கு குண்டாராஜுங்கிறது சாதாரண வார்த்தையில, அது அரசியலுக்காக சொல்லப்பட்ட வார்த்தையில, அங்க நடந்த காட்டாட்சியின் விளைவாக அது ஒரு ஃபேக்ட். அப்போ அந்த மாதிரி ஒரு இதுல இருந்து மக்கள் அடுத்தடுத்த ஜெனரேஷன் வந்து சின்ன சின்ன டெவலப்மெண்ட்டை பார்க்கும்போதே அவங்களுக்கு அதை நோக்கி ஆசை வருகிறது, நாமளும் ஒரு டெவலப்டு ஸ்டேட்டா மாறணும் அப்படி. ரெண்டாவது, பீகார் வந்து இருக்கு ஜியாகிரபிக்கலி மிக முக்கியமான இடத்துல இருக்குது. அதை ஈஸ்டர்ன் சைட்ல பீகாரை வந்து லாஜிஸ்டிக்ஸுக்கும் ஒரு கம்யூனிட்டி இது கனெக்டிவிட்டிக்குமான ஒரு ஹப்பாக பீகார் மாற்றப்படுகிறது. பிஜேபியோட ஆங்கிள் இருந்து பார்த்தா நான் அப்படித்தான் அதை பார்க்குறேன், அந்த ஹப்பா மாத்துறாங்க. அப்போ அது ரொம்ப முக்கியமாக பிஜேபியின் பார்வையில் பீகார் வந்து மிக அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அது டியூ தான், அது வந்து கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் தான். பீகார் மற்றும் வளர்ச்சி பெற்றது அப்படின்னா ஈஸ்டர்ன் இந்தியா, ரெண்டாவது பார்டர் இது வேற, ஈஸ்டர்ன் இந்தியா வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வளர்ச்சியை சந்திக்கும் அப்படிங்கிறது. இதெல்லாம் மிக முக்கியமானதாக பீகார் மக்களுக்கு உணர்த்தப்பட்டிருக்கிறதுங்கிறது தான் எனக்கு பெரிய ஆச்சரியமா இருக்கு. அது வந்து வளர்ச்சி திட்டங்களின் மூலமாக அந்த இம்பாக்டை ஃபீல் பண்ணும்போது நேரடியாக கனெக்ட் ஆகுது அவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட, ரூலிங் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பகைத்து கொள்ளவில்லை, 2 பேரும் இணைஞ்சு வேலை பார்க்கறாங்கங்கும் போது அதனுடைய விளைவை வந்து ஃப்ரூட்டை வந்து அனுபவிக்கும் போது பீகார் வந்து பெரிய அளவில் இந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கொடுக்குது. பீகார் மக்களுடைய ஐக்கியூவை வந்து நிறைய விமர்சனம் பண்ற பாரு பார்க்கிறோம். பீகார் மக்கள் வந்து பானிபுரி விற்பாங்க, கழிப்பறை கிளீன் பண்ணுவாங்க, பன்னிக்குட்டி மாதிரி பிள்ளையை பெற்று போடுவாங்க, அவங்களுக்கு வந்து எந்த சென்ஸும் கிடையாது, நம்மளை நம்பி பிழைக்க வந்திருக்கிறாங்க. இது மாதிரியான சென்சஸ்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம். ஆனா இன்னைக்கு வந்து ஒரு கிளியர் மேண்டேட், எங்கேயும் குழப்பம் இல்லாம தொங்கு அசம்பிளி அப்படி இப்படிலாம். நீங்க இன்னைக்கு தொங்கு அசம்பிளி வந்திருந்தாலே நம்ம ஒரு லாஜிக்கலா பார்ப்போம். ஏன்னா 20 வருஷம் கழிச்சு ஒரு கவர்மெண்ட் வந்து ரீடைன் பண்றதே பெரிய விஷயமா இருக்கும். இப்படி ஒரு கிளியர் மேண்டேட் கொடுத்திருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் ஐக்கியூ, இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கிறது? சாமானிய மக்கள், படிப்பறிவு இல்லாத மக்கள்னு சொல்லப்படுற மக்கள் இல்ல, அவங்க படிப்பறிவு இல்லைன்னா அவங்க வந்து ஸ்மார்ட்டான மக்கள் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. எத்தனையோ படிக்கவே செய்யாத தலைவர்கள்லாம் இருந்து நல்லவே ஆட்சி பண்ணியிருக்காங்க. அப்ப படிப்புக்கும் ஸ்மார்ட்னஸ்க்கும் ஏதாவது சம்மந்தம் உண்டானா சுத்தமாக கிடையாதுங்கிறது தான். நமக்கு வந்து வேர்ல்ட்லி நாலேஜுங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து, அனுபவத்திலிருந்து வருவது. அப்போ ரூட் லெவலில் மக்கள் தங்களுடைய தேவை என்னங்கிறத உணர்ந்திருக்காங்க. பீகாருக்கு என்ன தேவைன்னு அரசியல்வாதிகள் நினைப்பதை விட, அரசியல் கட்சிகள் நினைப்பதை விட தங்களுக்கு என்ன தேவைங்கிறத மக்கள் உணர்ந்து அதுக்காக வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஒரு டெமோக்ரஸி இந்த இடத்துல சரியாக வேலை பார்த்திருக்கிறது அப்படின்னு. ஏன்னா டெமோக்ரஸிங்கிறத எப்பவுமே நாம வந்து அரசியல் கட்சிகளிடமிருந்து பார்வையிலிருந்து தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். ஆனால் மக்களிடமிருந்து பார்க்கப்பட வேண்டியது தான் டெமோக்ரஸி. மக்கள் யாருக்கு வாக்களிக்கிறார்கள், ஏன் வாக்களிக்கிறார், அது வந்து நெகட்டிவா போகலாம், இல்லை பாசிட்டிவா போகலாம். இன்றைக்கு நம்ம ஆதரிக்கிற ஒரு கட்சி ஜெயித்து வரலாம், நாளைக்கு நாம எதிர்க்கிற ஒரு கட்சி ஜெயித்து வரலாம். அது இல்லை,
டெமோக்ரஸிங்கிறது குளோரிஃபை, நம்ம ரொம்ப குளோரிஃபை பண்ணி டெமோக்ரஸியை வச்சிருக்கிறோமோன்னு எனக்கு தெரியுது. டெமோக்ரஸி சரியாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா மற்ற எல்லா சப்போர்ட்டிங் சிஸ்டம்ஸும் அந்த இடத்துல பர்ஃபெக்டாக இருந்தால் தான் டெமோக்ரஸி சரியான அளவில் ஒர்க் ஆகும். இல்லைன்னா டெமோக்ரஸியை எல்லாரும் சேர்ந்து அதை வந்து எவ்வளவு தூரம் அதை கேபிட்டலைஸ் பண்ண முடியுமோ பண்ணுவாங்க, மிஸ்யூஸ் பண்ணுவாங்க, அப்யூஸ் பண்ணுவாங்க. இது அத்தனைக்குமான இடம் டெமோக்ரஸி கொடுக்கிறது அப்படிங்கிறது. இந்த இடத்துல பீகார்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இணைந்து அதனுடைய டெவலப்மெண்ட்டுக்காக பாசிட்டிவாக வேலை செய்யும் போது அந்த இடத்துல அத்தனை சிஸ்டமும் ஒழுங்கா ஒர்க் ஆறதுனால பீகார் வளர்ச்சியை நோக்கி நகர்கிறது. அதன் மக்கள் அதற்கு தங்களுடைய தேவையை உணர்ந்து வாக்களித்திருக்கிறார்கள் தான் நான் பார்க்கிறேன். அதனாலதான் இங்க டெமோக்ரஸி ஜெயிச்சிருக்குன்னு சொல்றேன். மற்ற இடங்கள்ல டெமோக்ரஸி பல இடங்களில் அபியூஸ் பண்ணப்படுகிறதுங்கிறது தான் இன்றைக்கு உலகம் முழுவதுமே நாம பார்க்கிறது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வந்து நானும் அங்கதான் நான் போனேன். அதாவது குளோபலா இது கொடுக்கக்கூடிய இம்பாக்ட் நம்ம பார்க்கிறோம். எந்த ஒரு நல்லது நடந்தாலும் அதை மோடி காரணம்னு பிஜேபி சொல்வது போல, எந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் நடந்தாலும் ஆஃப்டர் ஆல் பீகார் இஸ் ஸ்டேட் எலெக்ஷன். ஆனா நமக்கு தெரியும் இந்த ஊடகங்கள்ல இருந்து எதிர்க்கட்சியில எல்லாரும் காத்துட்டு இருந்தாங்க பீகார்ல மட்டும் தோக்கட்டும் மோடி காலின்னு சொல்லிடுவோம் நம்ம. ஏன்னா நிதிஷ்குமார் கோமாயிருவாரு, நிதிஷ்குமார் வந்து ஆட்சியில் ஆதரவாக சொல்கிறார், அவருக்கு கவர்மெண்ட் ஃபாலோ ஆயிருங்கிற அளவுக்கு ரெடி ஆயிட்டாங்க. பட் இப்ப திரும்ப ஒரு லேண்ட்ஸ்லைடு வெற்றி, ஒரு பெரிய வந்து ஒரு ஆச்சரியமான வெற்றி, இது கொடுக்கக்கூடிய குளோபல் இம்பாக்ட். இப்ப கூட நம்ம பார்த்தோம் G20 G7 விட்டுருப்பா, G2 அப்படின்னு நானும் ஜி ஜின்பிங்கும் சேர்ந்திருக்கோம். ட்ரம்ப் வந்து அப்படியே ஒரு ரிலேஷன் கொண்டாரு, ஜஸ்ட் அகைன்ஸ்ட் இந்தியா நத்திங் எல்ஸ். நம்ம வந்து இந்தியா ஒரு வளர்ந்துகிட்டே போகுது, அவங்களுக்கு ஒரு பிரேக் போறதுக்கு நம்ம ஒன்று சேர்ந்துருவாங்கிற அளவுக்கு எதிரிகளா இருக்கக்கூடிய ரெண்டு ஒன்று சேர்ந்து இந்த வெற்றிகள் வந்து உலக தலைவர்களை மோடி பத்தியும் இந்தியா பத்தியும் ரீதிங்க் பண்ண வைக்குமா? கண்டிப்பாக. ஏன்னா இங்க ஒரு சின்ன இன்னைக்கு குளோபல் லெவல்ல இப்ப அமெரிக்கால ஒரு எலெக்ஷன் நடந்து ஒரு ரிசல்ட் வந்தா கூட அது இந்தியாவில் ஏதாவது இம்பாக்ட் ஏற்படுத்துமானா ஏற்படுத்தும். அந்த மாதிரி தான் உலகம் பூரா, சைனாவை தவிர. சைனா வந்து தன்னை பக்காவா ரொம்ப சௌகரியமாக தன்னை இரும்பு திரைக்கு பின்னால் வைத்திருக்கிறதுங்கிறது. அங்க எந்த டிஸ்டர்பன்ஸும் யாராலையும் பெரிய அளவுல பண்ண முடியாதுங்கிற அளவுல தன்னை தற்காத்து வைத்திருக்கிறார்கள். அந்த அளவுல தான். ஆனா எங்கெல்லாம் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் இருக்கிறோம், எங்கெல்லாம் டெமோக்ரஸி இருக்கிறதுன்னு நாம பாக்குறோமோ அங்கெல்லாம் குழப்பங்களை ஏற்படுத்துவதுங்கிறது ஒண்ணு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. அப்ப பீகார்ல நடக்கிற இந்த ரிசல்ட், வந்திருக்கிற இந்த ரிசல்ட் வந்து பெரிய அளவுல யூஎஸ்லயோ இல்ல உலக நாடுகள்லயோ இம்பாக்ட் ஏற்படுத்துமானா கண்டிப்பாக ஏற்படுத்தும். இது எந்த மாதிரியான இப்ப ஜி ஜின்பிங்கோட நான் வந்து ஒரு கூட்டணி போறேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லலாம். ஆனா சைனா அதை விரும்புமா? இன்றைய சைனா அதை விரும்புமா? ஜி ஜின்பிங்குக்கு பின்னால் வரப்போகிற அந்த கட்சியினுடைய அடுத்த இவங்கள்லாம் அதை விரும்புவாங்களா அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. இந்தியாவின் வளர்ச்சி என்பது சைனாவும் உற்று நோக்கக்கூடியது. ட்ரம்ப் உற்று நோக்குகிறாரோ இல்லையோ சைனா உற்று நோக்கி கொண்டே இருக்கும். அது சில இடங்களில் நம்மை நெருங்கி வந்தால்தான் இந்த பிராந்தியத்தில் தன்னுடைய வளர்ச்சியும் சேர்த்து கொண்டு போக முடியுங்கிற ஒரு நிலை கண்டிப்பாக வரப்போகிறது. ஏன்னா இந்தியாவின் வளர்ச்சிங்கிறது அந்த மாதிரியான ஒரு மிக பெரும் பாய்ச்சலோடு நடந்து கொண்டிருக்கிறதுங்கிறத தான் நாம பார்க்கணும். அதை வந்து இல்ல இனி வளராது, இனி இன்ஃபிளேஷன் வந்துடும், இனி கீழே போயிடும், இந்த மாதிரி சொல்வதற்கான இல்லை. சமீபத்தில் பிரைம் மினிஸ்டர் பேசின ஒரு பேச்சில் கூட அதை குறிப்பிடுகிறேன். உலக அளவில் அமெரிக்கா தான் பெரிய டெசிஷன் மேக்கிங்கா இருந்தது, வளர்ந்த நாடுகள்னு வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் தான் இருந்தது. இப்போதைய வளர்ச்சிங்கிறது 21st செஞ்சுரியில ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸும் பெரிய அளவில் வளர்ச்சியை நோக்கி நகர்கிறது. அப்ப ஈஸ்டர்ன் கண்ட்ரிஸோட வளர்ச்சிங்கிறது பெரிய அளவில் குளோபல் அளவில் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். இது வந்து டிமாண்ட் பண்ற ஒரு இடத்துல வந்து நிற்கும். அதுல சைனாவும் இருக்கு, இந்தியாவும் இருக்கிறது. இன்னைக்கு பீகார் இந்திய அளவில் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டாக முக்கியமான ஹப்பாக அதை மாற்ற வேண்டும் என்று பிஜேபி நினைப்பதற்கு காரணமும் அதுதான். அப்ப ஈஸ்டர்ன் லெவல்ல ஒண்ணு நடக்குது அப்படிங்கும் போது அதனுடைய சைனா வந்து அவ்வளவு எளிதாக ட்ரம்ப் நோக்கி போய் கையை கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா இந்தியாவின் வளர்ச்சியில ஸ்ட்ராட்டஜிக் மூவ்ஸ்ங்கிறது சைனாவும் யோசிக்கும். அதில் சைனா மிகப்பெரிய கெட்டிக்காரர்கள், இந்தியாவும் யோசிக்கும். இந்தியாவும் இப்ப வந்து ஒரு வீக் லீடர் கீழெல்லாம் இல்லை, மிக ஸ்ட்ராங்கான வலிமையான ரொம்ப ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது ஃபாரின் இதுல வந்து அஃபேர்ஸ்ல வந்து மிகப்பெரிய அளவில் டிப்ளமசியை ஹேண்டில் பண்ற இடத்துல மிக சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அரசு இந்தியாவில் இருக்கிறது. அதனால அதெல்லாம் அவங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே, நம்ம வந்து காங்கிரஸ் வெர்சஸ் டிஎம்கே ரிலேஷன்ஷிப்பை பார்த்தோம். காங்கிரஸ் திமுக இருக்கக்கூடிய சில தலைவர்கள் வந்து காங்கிரஸை எள்ளி நகையாட ஆரம்பிச்சிட்டாங்கிறத பார்க்குறோம். அப்படியே வந்து ஏடிஎம்கே வெர்சஸ் பிஜேபின்னு பார்க்கும்போது பிஜேபி வந்து ஒரு லோயர் பார்ட்னராக தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் வச்சுட்டோம், இனிமே நமக்கு ஒன்று வேலையே, நம்ம வந்து டன், நம்முடைய கடமையை முடிச்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி செட்டில் ஆகிட்டு பார்க்குறோம். அண்ட் ஆல் இந்தியா பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருந்ததை பார்க்குறோம் டியூ டு திஸ் எலெக்ஷன். இப்போ ரெண்டு விஷயம் நடக்க போகுதுங்கிற நம்ம பார்க்குறோம். ஒன்று, ஆல் இந்தியா பார்ட்டி குறிப்பாக திரு அமித்ஷா அவருடைய பார்வை இந்த பக்கம் திரும்ப போகுது பார்க்குறோம். அண்ட் தமிழ்நாட்டில் பிஜேபியுடைய மைண்ட் செட் டுவர்ட்ஸ், மன்னிக்கிறோம், ஏடிஎம்கே மைண்ட் செட் டுவர்ட்ஸ் பிஜேபி, அதுவும் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கா? அப்போ நம்ம வந்து உங்களுக்குலாம் 10 தொகுதி போதுங்க, 20 தொகுதி போதுங்கிற இல்லாமல் 2024
கிட்டத்தட்ட 78 சட்டமன்ற தொகுதிகளுக்குள்ள பிஜேபி அலையன்ஸ் வந்து ஏடிஎம்கே அலையன்ஸ் முந்துச்சு. ஸோ 78 தொகுதி வந்து பழைய என்டிஏக்கு அப்படிங்கிற அளவுக்கு வந்து 78 இல்லாட்டாலும் 75, 70, 60 இந்த மாதிரி வந்து ஒரு லயன் ஷேர் என்டிஏக்கு கொடுக்க வேண்டி இருக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு ஏடிஎம்கே நகருமா அல்லது அது ஒரு பலவீனமான மூவா இருக்குமா? பலவீனமான மூவா இருக்காது. என்டிஏ கூட்டணி இங்க தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே பிஜேபிக்கு நிறைய சீட்ஸ் ஒதுக்கணுமா அப்படின்னா அதற்கு பிஜேபி என்ன செய்யணுங்கிற ஒரு பார்வை இருக்கு. என்ன செய்யணுங்கிறது அதற்கு இன்னும் நாட் டூ லேட், நிறைய செய்ய வேண்டியது இருக்கிறது. அப்படி செய்யப்பட்டால் ஒழிய ஏடிஎம்கே நிறைய சீட்ஸை ஒதுக்குமா ஒரு நம்பிக்கை வரணும். இல்லை இவங்க கிட்ட சீட்டு கொடுத்தா நமக்கு வந்து வந்துடும், இதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய தொகுதிகள், இந்த சீட்டில் இந்த தொகுதியில் இவங்க பக்காவாக இந்த மாதிரியான ஒரு நபர் இருக்கிறார், அவர் எல்லா ஓட்டையும் வாங்குறோம், இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜிக் மூவ்ஸை வந்து அவங்க திங்க் பண்ணணும். அப்படின்னா பிஜேபி சில விஷயங்களை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்குது. அதை பிஜேபி இனி செய்யுமா? அமித்ஷாவின் பார்வை தமிழகம் பக்கம் திரும்பி விட்டது அப்படின்னா இனி அந்த மாதிரியான இதை வந்து நாம வெளிப்படையாக பார்க்க வேண்டியிருக்கு. வெளிப்படையாக எதுவுமே பின்னாலேயே நடந்துகிட்டு இருந்தா மக்களுக்கு அது போய் சேரலைன்னா அது ரிசல்ட்டே இருக்காது. அப்ப தமிழகத்தில் பிஜேபி ஒர்க் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய 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 இருக்கு. இடையில ஒரு மொமெண்டம் வந்த மாதிரி இருந்தது, இப்ப திரும்ப ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கு. வாட் எவர் மேபி த ரீசன், ஆனா அமித்ஷா பார்வை இங்க திருப்பினா இங்க ஒர்க் பண்ண வேண்டிய களம் வந்து ஒர்க் பண்ண வேண்டிய நிலையில இருக்குங்கிறத அவர் புரிந்து கொள்ளணும். அதன் மேல அவர் ஆக்ட் பண்ணான்னா ஏடிஎம்கே சீட்டை கொடுக்கும்போது ஏடிஎம்கே வலிமையாக இருக்கிறதான்னு ஒரு கேள்வி கேட்கணும். இப்போ ஏடிஎம்கேயும் வலிமையாக இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு டிஎம்கே மேல. ஆனா திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் பாஜக மாநில தலைவர் நம்ம பேசணும். அவர் வந்து இந்த கூட்டணி அரித்மேட்டிக் வந்து அப்படி ஒர்க் ஆகாது, வெற்றிக்கான காரணங்கள்ல கூட்டணி மட்டுமே எப்போதும் ஒரு தனி காரணமாக இருப்பதில்லை, அது ஒரு காரணமாக இருக்கும். இதை ஏற்கலாம், அது ஏற்கலாம். ஆனா கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்னா நம்ம சைடில் உள்ள கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, எந்த ஃப்ரிக்ஷனும் இல்லை அப்படின்னா இதை ஏற்கலாம். ஆனால் அதுக்கும் ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். எலக்டோரல் பாலிடிக்ஸில் நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை கூட மிஸ் பண்ணக்கூடாது. இதனால ஒன்றும் பெரிய இம்பேக்ட் இருக்காது, இதனால ஒன்றும் பெரிய இம்பேக்ட் இருக்காது, இப்படியே சொல்லி எல்லா விஷயத்தையும் இப்படியே கடந்து போனால் ரிசல்ட் கிடைக்காது. ஒரு சின்ன குண்டூசி அளவிலான விஷயமா கூட இருக்கலாம், அது ஒரு 5 ஓட்டு தான் கொடுக்கும் அப்படின்னாலும் அந்த 5 ஓட்டை பெறுவதற்கு என்ன கடுமையான உழைப்பை போட வேண்டுமோ அந்த அளவு. மதுரையில் வந்து நன்மாறன் 14 ஓட்டுல வென்றார், ஒரு சட்டமன்ற உறுப்பினராக 14 ஓட்டுல ஜெயிச்சார். அப்போ ஒவ்வொரு ஓட்டும் மிக வலிமையானது, மிக ப்ரெஷியஸா உள்ளது. அப்போ இதனால ஒரு எஃபெக்ட் இருக்காது அப்படின்னா அதனால ஒரு 4 ஓட்டு போகும்னா நீங்க அதுக்காக கடுமையாக உழைக்கத்தான் வேணும். களத்தில் இறங்கி வேலை பார்க்க வேண்டும். பெரிய அளவில் ஒரு லீடர் ஃபேஸ்ன்னு ஒன்று இருக்கணும். அலையன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். வெறுமன ஆன்டி இன்கம்பன்சி மிக கடுமையாக இருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தளவில் ஆன்டி இன்கம்பன்சி இன்றைய தேதியில் மிக கடுமையானதாக இருக்கிறது. ஆனால் அப்படியும் எதிர்கட்சியின் அந்த ஆளும் கட்சியின் கூட்டணி எந்த விரிசலும் இல்லாமல் இருக்கிறது. இதை எப்பவுமே களத்தில் போராடக்கூடிய கம்யூனிஸ்டுகள் இன்றும் ஆளும் கட்சியின் கூட்டணியில தான் இருக்கு. இவ்வளவு ஆன்டி இன்கம்பன்சி மக்களிடம் ஃபீல் ஆகும் போது, உணரும் போது, மக்கள் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கும் நிலையில் கூட கம்யூனிஸ்டுகள் இன்னும் அந்த இதில் தான் இருக்கிறாங்கிறத நம்ம கம்யூனிஸ்டுகள் எப்போதுமே தங்களை நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் இருப்போம், ஏழைகளின் பக்கம் இருக்கோம், பாட்டாளியின் பக்கம் இருக்கோம்னு சொல்லக்கூடியவர்கள் இங்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு வித்தியாசமான அரசியல் இங்கு நடக்கிறத பார்க்கிறோம். என்ன ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் அங்கு கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னா அப்ப இதை ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயமாக எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள் பார்க்கத்தான் வேணும். அப்படின்னா தான் அவங்க அரசியல் செய்யறாங்க, அரசியல் பண்றாங்கிறது அர்த்தம். ஒரு வைப்ரண்ட் அரசியல் நடக்கணும் அப்படின்னா நீங்க களத்துல எந்த அளவுக்கு வேலை பார்க்கிறீர்கள், எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறீர்கள், உங்கள் அலையன்ஸ்ல இன்னும் வேற என்னென்ன பார்ட்டிஸை உள்ள கொண்டு வர போறீங்க, சின்ன 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 ஃபேக்ஷன் உள்ள கட்சிகளை பூரா நீங்க உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கறதெல்லாம் நிறைய இருக்கு. இப்போது வரை நாம அந்த மாதிரியான எந்த ஆக்டிவிட்டியும் நாம இதுவரை பார்க்கல. அப்போ இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டின் எதிர்ப்பக்கம் இருக்கிற என்டிஏ கூட்டணியில் பிஜேபியினால ஏடிஎம்கேக்கு அட்வான்டேஜ், ஆனா ஏடிஎம்கேயால பிஜேபிக்கு அட்வான்டேஜ் இருக்கா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, பிஜேபி அந்த அளவுக்கு தன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி. அப்ப பிஜேபி களத்தில் வேலை பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது, கட்சி ரீதியாக பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. கட்சி ரீதியாக தன்னை பலப்படுத்தி காமிக்கும் போதுதான் நம்ம கூட இருக்கிற கூட்டணி கட்சி கூட நமக்கு தேவையானதை செய்வார்கள் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை. இவ்வளவு வேலைகள் இருக்கு தமிழ்நாட்டில். இப்போ வந்து 197 அப்படிங்கிற நம்பரை போய் ரீச் பண்ணிருக்கு. கொஞ்சம் விட்டா ஒரு 3 சீட் அடிச்சு 200 சீட் அப்படிங்கிற போய் ஒரு அவர்களே எதிர்பார்க்காத இடத்துல வந்து போய் நின்றுமோ அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியம் இருக்குது. 31 சீட்ல வந்து ஆர்ஜேடி நிக்குது, காங்கிரஸ் கட்சி வெறும் 4 இடத்துல நிக்குது.
கிளியரா நீங்க வந்து மேண்டேட்ல எங்க போச்சு அப்படின்னா எந்த குழப்பம் இல்லை. மணி வந்து 1:30 மணி. இந்த நேரத்தில் வந்து எல்லா ரிசல்ட்டும் ஒரு இறுதி கட்டத்தை அடைஞ்சிருப்பாங்க. நம்ம வந்து இவிஎம்ல இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் வந்து இந்த நம்பர்ஸ் மாறுறதுக்கு வாய்ப்பில்லை. 1-2 தொகுதியில் ஒரு 10-15 ரவுண்டு போகும். அது மாதிரி பெரிய பெரிய தொகுதியில் தவிர மற்றெல்லாம் கிளியரானு பார்க்குறோம். 90 சீட்ஸ் வந்து பிஜேபி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா நம்பர் 1 பார்ட்டியா நிக்குது. 80 சீட்ஸோட ஜேடியு நம்பர் 2 பார்ட்டியா நிக்குது. 31 சீட்ஸோட வந்து ஹியூஜ் கேப்போட 50 சீட்ஸ் கேப்ல 31 சீட்ஸோட ஆர்ஜேடி வந்து 3ஆவது பொசிஷன்ல நிக்குது. லோக் ஜனசக்தி வந்து 21 சீட்ல வந்து பின்னாடி நிக்கிற பாக்குறோம். இந்த ஒரு கிளியர் ஒரு மேசிவ் மேண்டேட் வந்து லேண்ட்ஸ்லைடு லாஸ் ஃபார் காங்கிரஸ் அண்ட் லேண்ட்ஸ்லைடு விக்டரி ஃபார் பிஜேபி அலைன்ஸ் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு கட்டாயமா எல்லாருக்குமான ஒரு பாடமா இருக்கும். நம்ம வந்து ஜாதி அரசியல் மத அரசியல் எல்லாருமே பேசிட்டு இருக்கும்போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி ரொம்ப தெளிவா போராடணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஜாதியாக நம்மளை பிரிக்க பார்க்கிறான்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம மதங்களாக நம்மளை பிரிக்க பார்க்கலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப நம்ம வந்து வளர்ச்சி பத்தி பேசணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் வந்து 2014 தேர்தலில் தான் இந்த வழக்கமா இருக்கக்கூடிய அவங்களுடைய பொது சிவில் சட்டம், அவங்களுடைய ராமர் கோயில், அவங்களுடைய 370 இது மூணுமே வந்து ஓரங்கட்டப்பட்டு விகாஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு வளர்ச்சி மந்திரம் அப்படிங்கிறது கொண்டுவரப்பட்டது. பட் இப்ப பிராக்டிகலா பாக்குறோம், ராமர் கோயிலும் வந்துருச்சு, 370 போயிருச்சு, பொது சிவில் சட்டம் பாக்கி இருக்கு. அப்ப இந்த பக்கம் தங்களுடைய கொள்கையை நிறைவேற்றிக் கொண்டே இருந்தாலும் சொன்னதை செய்து கொண்டு சொல்லாதையும் செய்யக்கூடிய இந்த வளர்ச்சியை மக்களுக்கு வந்து ஒரு நிம்மதி, ஒரு அமைதி. நம்ம வந்து ஒரு முக்கியமான விஷயமா நம்ம கவனிக்கிறோம். இப்போ வந்து டெல்லியில தலைநகர்ல குண்டுவெடிப்பு நடந்து ஒரு 10 உயிர்கள் பலியானது. அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா லெவல்ல பிஜேபி எதிரான ஒரு அவுட்கிரையா மாறல. இன்னும் சொல்ல போனா 1 day பிஃபோர் த போலிங், செகண்ட் ஃபேஸ் போலிங்க்கு ஒரு நாள் முன்னாடி. அப்ப நம்ம பாக்குறோம்ல ராஜீவ் காந்தி மரணம், இந்திரா காந்தி மரணம், எம்ஜிஆருடைய நோவு இப்படின்னு அதெல்லாமே ஒரு ஓட்ல வந்து ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்றதை நம்ம பாக்குறோம். அப்ப இந்த முறை நம்ம வந்து ஒரு 10 உயிர்கள் பலியானது வந்து பாஜக அரசுக்கு பயங்கரவாதத்தை சரியா எதிர்கொள்ளல அப்படிங்கிற மாதிரி போகாம அந்த அரசு மீதான ஒரு நம்பிக்கை, கிரெடிபிலிட்டி, இன்டெகிரிட்டி இது ஒரு இன்டாக்டா ஃபார்ம் ஆயிருக்கு. அப்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடியும் பாரதிய ஜனதா கட்சியும் இந்த மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு அவங்க எதுல அந்த போக்கஸ் வச்சிருக்காங்க? இல்ல 2014க்கு பிறகு இந்தியாவில் பயங்கரவாத தாக்குதல்ங்கிறது பெரிய அளவில் குறைஞ்சிருக்கு. ரெண்டாவது அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கான மாடியூல்ஸ் அங்கங்க இருக்கிறதெல்லாம் எந்த அளவிற்கு இவங்க களத்துல இறங்கி அதெல்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்கங்கிறது அந்த இதை போய் தொடர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு தெரியும். அப்போ நடக்கலைங்கிறதுக்கு பின்னால பயங்கரவாத தாக்குதல்கள் நடக்கலைங்கிறதுக்கு பின்னால இருக்கிற உழைப்பு இருக்குல்ல, ஒரு கவர்மெண்ட் எவ்வளவு சின்சியராக அதை செய்யுது அப்படிங்கிறதுல மத்திய பிஜேபி அரசுக்கு மிகப்பெரிய ஒரு அது ஒன் ஆஃப் த சாதனைன்னு தான் நான் பார்க்குறேன். அதை மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா இந்தியாவில் ஏதோ ஒரு பகுதியில் ஏதோ ஒரு விதத்தில் பயங்கரவாத தாக்குதல் நடந்து கொண்டே இருந்தது அப்படிங்கிறது தான். அதை பெரிய அளவில் நிறுத்தி ஸ்டாப் பண்ணி காஷ்மீர் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தது, அதை இன்றைக்கு எவ்வளவு இதெல்லாம் வந்து ஒரு வார்த்தைகளால சொல்ல முடியாத ஒரு சாதனை. ஏன்னா களம் வந்து அவ்வளவு காம்ப்ளிகேட்டடாக இருந்த அதை உருவாக்கப்பட்ட அரசியலாக்கப்பட்ட ஒரு களம் காஷ்மீர். சென்னை அளவுக்கு போலிங் காஷ்மீர்ல நடக்குங்கிற பாக்குறோம். நம்ம வந்து அதை வந்து பாக்குறோம். அதை விட அதிகமா இப்ப பீகார்ல போலிங் நடந்துருச்சுங்கிறத பாக்குறோம். இப்ப அந்த மாதிரி வந்து அந்த மக்கள் வந்து பார்ட்டிசிபேட்டரி பாலிடிக்ஸ்ங்கிறது வந்து ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கிற பார்க்கலாம். அதை வந்து அது சாதாரண விஷயம் இல்லை. அதுக்கு பின்னால கடுமையான திட்டங்கள், கடுமையான உழைப்பு, ரூட் லெவல்ல மக்களை போய் சேர்ந்து சந்திச்சு அதற்காக உழைப்பதுங்கிறது பெரிய அளவுல நடக்குது. கவர்மெண்ட்டும் அதற்கு ரூலிங் பார்ட்டியா இருக்கிறதுனால கவர்மெண்ட்டும் அதை பெரிய அளவுல எய்ட் பண்றாங்க. அப்ப இதெல்லாம் சாதனைகள். ஒரு அமைதியான ரெண்டாவது உலக அளவுல எக்கானமி பெரிய அளவுல இன்ஃபிளேஷன் அது இதுன்னு சந்திச்சு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஜெர்மனி விழுந்தது, பிரான்ஸ் விழுந்தது, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இந்தியாவில் அதன் பாதிப்பு எந்த வகையிலும் இல்லை. ஸ்ட்ராங்கான ஒரு எக்கானமியாக இந்தியா இருக்கிறது. இதெல்லாம் 10 வருடங்களுக்குள்ள இவ்வளவு சாதனைகளை பண்ண முடிகிறது. இந்தியாவை இந்த அளவிற்கு முன்னேற்றத்துக்கு எடுத்துக்கிட்டு போக முடியுது அப்படிங்கும்போது கடந்த 60 அதற்கு முந்தைய 60 வருடங்கள்ல இந்தியா எந்த அளவிற்கு வளர்ந்திருக்கலாம், அதை தடுத்து நிறுத்தியது யார், அந்த அரசியல் என்ன மாதிரியானதுங்கிறது இன்றைய மக்களுக்கு வாக்காளர்களுக்கு தெரியத்தான் செய்யுது. அதை உணர ஆரம்பிக்கும் போது 2014 19 அன்னைக்கு அவங்க செய்யும் போது இது வெறுமனே பேச்சாக இருக்குமோ அப்படின்னு மக்களும் பார்த்தாங்க. ஆனா அதன் விளைவுகளை தொடர்ந்து ஒரு அரசு இருந்து அதை ரொம்ப சின்சியரா செய்யும் போது அந்த வளர்ச்சியின் பலனை அனுபவிக்க ஆரம்பிக்கும் போது மக்கள் பெரிய அளவுல அதை ஓட்டா டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. இந்த ஆட்சியை அது வந்து பெரிய அளவுல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தமிழ்நாட்டிலே இன்றைக்கு பிஜேபியின் ஓட் ஷேர் அதிகமாக இருக்குங்கிறத நான் கணிக்கிறேன். ஆனா அது எந்த அளவுக்கு அது ஓட்டா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணுங்கிறதுக்கு ஒரு உழைப்பை கட்சி போட வேணும். அது இன்னும் மிஸ் ஆகுதுன்னு நான் பார்க்கிறேன். நான் ஓட்டு போட விரும்பினா அதை ஓட்டை கலெக்ட் பண்றதுக்கான விஷயம் உங்கள்கிட்ட இருக்கணும். எஸ் சார், இதுல நம்ம பார்க்கணும்னா 199 வந்துட்டாங்க. லிட்டரலி 2010 ரிசல்ட்டை விட பெரிய அந்த ரிசல்ட் நோக்கி சென்று கொண்டிருக்கிறது.
நிதிஷ்குமார் அவருடைய இது அதுதான் வந்து நிற்கிறது. நிதிஷ்க்கு எப்படி இப்பேற்பட்ட 43ல இருந்து கிட்டத்தட்ட இப்போ 81 வந்து நிற்கிறார். இந்த கம்பேக் எப்படி நம்ம புரிஞ்சுது? எல்லாத்துக்கும் இந்த 3வது டேர்ம்ன்றது ஒரு அடி வாங்குமோ? 3வது டேர்ம் வரணுன்ற போது ஒரு இதானதுக்கு அப்புறம் செட்டில் ஆயிட்டு திருப்பி வராங்களோ? ஏன்னா மோடிக்கும் 2024ல இப்படிதான் ஆச்சு ஆயிருக்கு. இப்போ திருப்பி அடுத்த டேர்ம் அப்படி போகுமோ? அது ஒரு தேர்ட் டேர்ம்ல ஒரு டிக்ளைன் இருக்குமோ? இது வந்து 3வது டேர்ம் 4வது டேர்ம் அப்படின்னு புரிஞ்சுக்கிற விட மக்களுக்கு வந்து கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய வாய்ப்பு, எதுல இருக்கக்கூடிய வாய்ப்பு, இந்த ரெண்டுக்கான கம்பாரிசன். எனக்கு வந்து இதை விட ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷன் நமக்கு கிடைச்சா காங்கிரஸ், பிஜேபி, ஆம் ஆத்மி 3 வாய்ப்பு வந்து நம்ம டெல்லியில பார்த்தோம். அப்போ வந்து ஆம் ஆத்மி ஒரு பெட்டர் வாய்ப்புன்னு புரிஞ்சுக்கிறாங்க, காங்கிரஸ் கழட்டி விட்டுறாங்க. பிஜேபி வெர்சஸ் ஆம் ஆத்மி போது அப்போ 2-3 தேர்தல் ஆம் ஆத்மி பின்னடைஞ்சுக்கிட்டே வருது, தங்களுடைய செயல்படல. டக்குனு பிஜேபி இந்த ஸ்வீப் பண்ணிடுது, காங்கிரஸ் காணாம போயிடுச்சு. அப்ப இந்த வாய்ப்புகள் தானே புரிஞ்சுக்கிறோம். அப்ப தமிழ்நாட்டில் இந்த திமுக வெர்சஸ் அதிமுக அப்படிங்கிற அந்த வாய்ப்பு, இந்த வாய்ப்பு அவர் திரு நயினார் நாயகர் குறிப்பிட்டது போல, சார் டிஎம்கே இன்னைக்கு 2வது முறை வென்றதில்லை, எங்களுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்குல்ல, அப்ப வந்து அதை வச்சு நம்ம போய்க்கிறோம். 67 இன்னைக்கு வரைக்கும் அதிமுக தொடர்ந்து 3 முறை வென்றுருச்சு, அதிமுக தொடர்ந்து 2 முறை வென்றுச்சு ஜெயலலிதா அவருடைய ஆட்சி காலத்துல. ஆனா திமுக அண்ணா காலத்திலும் சரி, கலைஞர் காலத்திலும் சரி, ஸ்டாலின் காலத்துல 2வது முறை வெல்லல இது வரைக்கும். அப்ப இனிமேலும் வெல்லாதுங்க அப்படின்னு ஒரு சென்டிமெண்ட் நினைக்கிறார். அப்படி இந்த மாற்று வாய்ப்புகள் இப்ப பிஜேபி வெர்சஸ் ஆர்ஜேடி அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ஜேடி வந்து பக்கத்துல இல்லங்கிற இடத்துக்கு நம்ம கிளியரா புரிஞ்சிருச்சு. அது 1-3 தேர்தல்ல புருவன் ஆயிடுச்சு. அப்ப வந்து நம்ம அகில இந்திய அளவில் எப்படி காங்கிரஸ் தொடர் தோல்வியில் சந்திக்கிறோம். ராகுல் காந்தி வெர்சஸ் மோடி போது அது கம்பாரிசனே ஒரு பேரலா இல்லாம இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே வரும்போது இன்னைக்கும் பாஜக கூட்டணி இருந்தாலும் அதிமுக தலைமையிலான கூட்டணி தான். அப்ப இந்த ஆல்டர்னேட்டிவ் போர்சஸ் வந்து இன்னமும் அந்த ஸ்பேஸை கொடுக்குதா? டிஎம்கேவை சேலஞ்ச் பண்ற இடத்துல அதிமுகவும் கூட்டணியும் இருக்குதா? இந்த நிமிஷம் சொல்லும் போது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்றாங்களான்னா இல்ல. நான் தான் திரும்ப சொல்றேன், ஆன்டி இன்கம்பன்சி பெரிய அளவில் தமிழகத்தின் ஆளுங்கட்சிக்கு எதிராக பெரிய அளவில் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. மக்களின் வெறுப்பை பெரிய அளவில் சம்பாதித்திருக்கிறார்கள். அது ஓட்டாக மாறுமா அப்படின்னா, எதிர் சைடுக்கு மாறுமானா, எதிர்கட்சியின் கூட்டணிகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது வந்து பிளவுபட்டு இருக்குது. இவங்க ஒண்ணு பேசுறாங்க, அவங்க ஒண்ணு பேசுறாங்க, இவங்க பேசுறது அவங்க மாத்தி பேசுறாங்க. இந்த மாதிரி சின்ன விஷயங்கள்ல இருந்து கூட்டணி தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு மேடையில இருந்து என்ன பேசுறாங்க, வளர்ச்சியை நோக்கி என்ன செய்யறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வர்ற ஸ்கீம்ஸ் இங்க எப்படி எந்த அளவுக்கு வந்து சேர்ந்திருக்கிறது, இல்ல வந்து சேரல, ஏன் சேரல, அதை என்ன மாதிரி கொண்டு வரலாம், என்னெல்லாம் நாங்க கொண்டு வருவோம், இத மாதிரியான பேச்சுக்கள் எதுவுமே இன்னும் நடக்க ஆரம்பிக்கல. இன்னைய வரை, இந்த நிமிஷம் வரை நாம கேள்விப்படுற விஷயங்கள் எல்லாமே பிஜேபிக்கும் ஏடிஎம்கேக்கும் இல்ல, பிஜேபிக்குள்ளேயே இவ்வளவு பிராக்ஷன்ஸ் இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள், இதுவே தான் திரும்ப நியூஸ் செய்திகளாக ஆக்கப்படுகிறதுன்னு நான் சொல்ல இன்டென்ஷனலா தான் அந்த வார்த்தையை சொல்றேன். ஒரு எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் இப்ப காங்கிரஸ் டிஎம்கே இடையில பிரச்சனைகள் இல்லையா? நீங்களே ஒன்னு குறிப்பிட்டு சொன்னீங்க, ஆர்எஸ் பாரதியோட மகன் என்ன போட்டிருந்தார். அப்ப எல்லா கூட்டணி கட்சிக்கு இடையிலும் ஃபிரிக்ஷன் இருக்கும். அதை வெளிப்படையாக பேச ஆரம்பிப்பதற்கு ஒரு சந்தர்ப்பம், ஒரு அரசியல் செய்யணும்னா தான் அதை பேச ஆரம்பிக்கணும். ஆனா நீங்க கூட்டணி ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே மாத்தி பேசுறதும், உங்க கட்சிக்குள்ளேயே பிஜேபிக்குள்ளேயே ஏகப்பட்ட ஃபேக்ஷன் இருக்கும், ஏடிஎம்கேக்குள்ள பலர் பலவிதமா பேசுறதும், இது எல்லாமே மக்களின் நம்பிக்கையை தான், ஓட்டர் வாக்காளரின் நம்பிக்கையை அது கொஞ்சமாக குறைக்கிறது. அப்போ அவங்க ஆன்டி இன்கம்பன்சில டிஎம்கேக்கு வாக்களிக்க வேண்டாம்னு நினைப்பாங்க. ஆனா வேற யாருக்கு வாக்களிக்கணுங்கிற அந்த இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அதுதான். டிஎம்கே எப்படி அரசியல் பண்றாங்க, அவங்க பண்ற அரசியல் அவங்க சிறப்பாக தான் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டியை நீங்க எதிர்க்கணும், எதிர்த்து அரசியல் செய்யணும்னா நீங்க என்ன அளவுக்கு பாசிட்டிவா மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறது இருக்குல்ல. பாசிட்டிவான இதை வந்து நீங்க கொண்டு போய் சேர்க்காதவரை அதுதான் ஒரு ட்ரஸ்ட்டை கொண்டு வரும், ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும் வாக்காளனுக்கு. அந்த இடத்தில் இன்னும் நீங்கள் போய் சேரவில்லைங்கிறது தான் கள யதார்த்தம். அது ஒவ்வொரு மாநிலமாக பார்த்து கொண்டே வர அது வந்து ஹரியானாவா இருக்கட்டும் ஒரு சர்ப்ரைஸ் விக்டரியா இருந்துச்சு, ஒடிசாவா இருக்கட்டும் சர்ப்ரைஸ், அது வந்து ஜெயிப்பாங்களாங்கிற கேள்வி இடத்துல தெளிவா வந்து அடிச்சுட்டு எல்லா மாநிலங்களையும் வரிசையா வெற்றி வந்துகிட்டே இருக்க கூட காங்கிரஸ் கட்சி சொல்ற மாதிரி யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் டவுட் வந்துடாதா, எங்க குத்துனாலும் தாமரைக்கு தான் போகுது அப்படிங்கிற மாதிரி இல்ல, நம்ம மக்கள் வளர்ச்சிக்காக அவ்வளவு தெளிவா வாக்களிக்கக்கூடிய இடத்துல நடந்திருக்காங்களா? அதாவது இதை ஸ்டேட் வைஸ் தான் பார்க்கணும். இப்ப பீகார் வந்து டெவலப்மெண்ட்டை ரொம்ப டெஸ்பரேட்டா வேணும்னு நினைக்கிற ஒரு பீமரு ஸ்டேட். அப்ப அங்க டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக மக்கள் வாக்களிப்பார். தமிழ்நாடு அப்படி இல்லை. பீகார் தமிழ்நாடு அப்ப இந்த டிராவிடியன் பார்ட்டிஸ்ல தான் வளர்ந்ததா அப்படின்னு கேட்டா நான் அப்படியும் இல்லைன்னு சொல்ல. யார் இங்க ஆட்சி பண்ணியிருந்தாலும் தமிழ்நாடு வளர்ந்த ஸ்டேட்டாக மாறி இருக்குங்கிறது தான். ஏன்னா இதனுடைய ஜியாகிரபிக்கல் பொசிஷன் அந்த மாதிரி. பீகார்ல அந்த மாதிரி கிடையாது. ஒரு 200 கிலோமீட்டருக்கு அந்த கேஞ்சஸ் ரிவரே பெரிய அளவுல நார்தன் பீகார் சதர்ன் பீகார்னு பிரிக்குது. ஒரே நேரத்துல பீகாருடைய ஒரு பகுதி வறட்சி நிவாரண நிதி கேட்கும், அதே நேரத்துல பீகாருடைய இன்னொரு பகுதி வெள்ள நிவாரண நிதி கேட்கும். சதர்ன் பீகார், நார்தன் பீகார்.
அப்போ ஜியாகிரபிக்கலி அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் அந்த மாதிரியான இது இருக்கும்போது அங்க வளர்ச்சி திட்டங்கள் வரும்போது வேற ஸ்கீம்ஸை கொண்டு வரும்போது அப்படி மக்களுடைய ஓட்டை டிரான்ஸ்ஃபர் ஆகலாம். இது வளர்ந்த மாநிலம், ஜியாகிரபிக்கலி நல்ல பொசிஷன்ல இருக்கிற மாநிலம். டிராவிடியன் பார்ட்டிஸ்னு இல்லை, எந்த பார்ட்டி இங்க ஆட்சி நடத்தி இருந்தாலும் தமிழ்நாடு வளர்ந்து தான் இருக்கும், இன்னைய நிலையில் தான் இருக்கும். ஆனா அந்த வளர்ச்சி கிராஃப் வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதையும் நாம பாக்குறோம். ஏன் குறையுதுன்னா மற்ற ஸ்டேட்ஸ் எல்லாம் ஊப்பிலாம் வளர்ச்சியின் இது வந்து பெரிய அளவில் மாறிட்டு இருக்கு. பீகார் இன்னும் 5 வருடங்களில் மிகப்பெரிய வளர்ச்சியை காண்பிக்கும். அப்ப அந்த கிராஃப்ல மற்ற ஸ்டேட்ஸும் போட்டிக்கு வராங்க. ஆந்திரா கேட்கவே வேண்டாம், இன்னைக்கு ஆந்திராவின் இது வந்து வேற, கூகுள்லாம் கொண்டு வந்து பெரிய அளவில் அவங்களோட கிராஃப் பெரிய அளவில் போக போகுது. அப்ப தமிழ்நாடு என்ன செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் இங்க களத்துல வைக்கணும். ஓட் டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு நடக்கணும், மக்கள் ஓட்டு போடணும்னா இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து, இன்னும் பழைய விஷயங்களையே பேசிக்கிட்டு அது இருக்குதா இது இருக்குதா, நீ சாமியை திட்டனியா இங்க வந்தியா, இதுதான் இங்க பாலிடிக்ஸ்னு தெரிஞ்சு போச்சு. நீ அதையே அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கிறவ அவங்க அதை அட்வான்டேஜா தான் எடுப்பாங்க. இங்க பேசப்பட வேண்டிய விஷயங்கள் பெருது. வளர்ந்து கொண்டிருக்கிற மாநிலங்களை பாருங்க, அங்க யாருடைய ஆதரவுல அங்க வளர்ந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு ஏன் ஸ்டக்காகி நிக்குது, ஒரு ஸ்டாக்னேஷன் இருக்குது. இங்க மிகப்பெரிய திட்டங்கள் கொண்டு வர வாய்ப்புகள் இருந்தும் இங்க வராம நிற்பதற்கு காரணம் ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் இருக்கிற பிரச்சனை தான். 2 பேரும் இணைந்து போனா தமிழ்நாடு இன்றைக்கு எந்த அளவுல வளர்ச்சி எட்டி இருக்கலாம். இதெல்லாம் பேசப்பட வேண்டிய விஷயங்கள். இது மக்கள்கிட்ட போய் சேர இந்த சென்ஸ் நீங்க சொல்லும் போது புரிந்து கொள்ள முடியுது. இருந்தாலும் ஒரு டெவில்ஸ் அட்வொகேட் பண்றாருன்னா, உங்களுடைய ஆட்சி மாநிலத்தில் தொடருமானால் நல்லாட்சிக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க, மாற்றுக் கட்சியுடைய ஆட்சி மாநிலத்தில் இருக்குமானால் நீங்க சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்துருல. திமுக சொல்லக்கூடியது அதுதானே, மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு எங்களை பார்க்கிறதுங்கிறது தானே. அப்படி ஒரு சென்ஸ் வந்துடும். கேரளால, கர்நாடகாவில், தமிழ்நாட்டில், தெலுங்கானால எங்கெங்க பாஜக ஆட்சி இல்லையோ அங்கங்கெல்லாம் நாங்கள் நிதி ஒதுக்குறது வந்து எல்லாத்துலையும் நாங்கள் குடைச்சல் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் வந்து இருக்காதா? இல்ல, ஒரு சின்ன உதாரணம், டபுள் இன்ஜின் சர்க்கார் ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லும் போதே அப்போ வந்து நான் பிஜேபி கவர்மெண்ட் நான் கோஆபரேஷன் மாதிரி ஒரு சென்ஸ் எடுபடாத. நான் வாக்காளர் சைட்ல இருந்து பேசுறேன், நீங்க அரசியல் கட்சிகளின் பார்வையில இருந்து டிஎம்கே என்ன சொல்லுவாங்க, ஏடிஎம்கே என்ன சொல்றாங்கன்னு பாக்குறீங்க. நான் வாக்காளர் சைட்ல இருந்து பாக்குறேன். கட்சிகளுக்காக நான் ஏன் பேசணும்? என்னுடைய வாக்கு இந்த ஸ்டேட்டின் வளர்ச்சி பெற்றதுன்னா அது என்னையும் பலன் அளிக்கும். அப்போ ஒரு வாக்காளராக நான் பேசும்போது சென்ட்ரல் கவர்மெண்டோட இணைந்து போகிற ஒரு அரசு, அது எந்த கட்சியா இருந்தா எனக்கு என்ன, கட்சிக்காக நான் ஏன் பேசணும்? ஒரு வாக்காளராக இங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட இணைந்து போகிற ஒரு கட்சிக்கு நான் வாக்களித்தேன்னா இங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் கூட வந்து இறங்க. இன்னைக்கு ஆந்திராவை பாக்குறேன், என்னுடைய அருகாமை மாநிலம், அங்க என்னெல்லாம் வளர்ச்சி திட்டங்கள் வந்து சேர்கிறது, எவ்வளவு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படுகிறது, ஜென்சிக்கான வேலை வாய்ப்புகள் அங்க பெரிய அளவில் உருவாக்கப்படுகிறது. அப்ப தமிழ்நாடு ஏன் பின்னால இருக்கணும்? அப்ப அந்த வாய்ப்பை பெறணும்னா நான் யாருக்கு வாக்களிக்கணும்? சென்ட்ரல் கவர்மெண்டோட இணைந்து போகிற ஒரு கட்சிக்கு நான் வாக்களிக்கணும். உங்களதான் ஒரு வாக்காளராக என்னுடைய பார்வை. டிஎம்கே என்ன சொல்லுது, ஏடிஎம்கே என்ன சொல்கிறது, கம்யூனிஸ்டுகள் என்ன சொல்கிறார்கள், விஜய் என்ன சொல்கிறார், இதெல்லாம் கட்சிக்காரங்க, அரசியல் செய்கிறவர்கள் அரசியலை பேசிவிட்டு போகட்டும். ஒரு வாக்காளராக நான் வந்து இப்படித்தான் யோசித்து வாக்களிக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய வாக்கை நான் இப்படித்தான் செலுத்துவேன் எப்பவுமே என்னுடைய ஸ்டேட்டுக்கு. அதனால எனக்கு என்ன லாபம்? இப்படி ஒவ்வொரு வாக்காளரும் யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான் இங்க மாற்றம் வரும். தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. ஆனா அது என்ன மாதிரியான மாற்றமா இருக்கணும்? தமிழ்நாட்டுக்கு எது அட்வான்டேஜா இருக்கணும்? இன்றைய தேதியில பிஜேபியோட சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பிஜேபி தான் இருக்கு. அவர்கள் பெரிய வளர்ச்சி திட்டங்களை எல்லா மாநிலங்களுக்கும் அளிக்கிறார்கள். எனக்கும் அது தேவை. அப்ப அதனோடு இணைந்து போகிற ஒரு கட்சி இங்க ரூலிங் பார்ட்டியா வந்ததுன்னா அது இந்த ஸ்டேட்டுக்கு எனக்கு அட்வான்டேஜ். அப்ப என்னுடைய ஓட்டை நான் அப்படித்தான் செலுத்துவேன். இதுல பார்த்தோம்னா நீங்க சொன்னதுலேயே டெவலப்மெண்ட் அப்படின்ற பாயிண்ட் இருக்கு. அந்த டெவலப்மெண்ட் பாயிண்ட்லேயே பார்த்தோம்னா பிஜேபி இந்த முறை வந்து ரொம்ப லாஜிக்கலான இது கொடுத்தாங்களோன்னு இருக்கு சார். ஏன் அப்படின்னா அவங்க 1 கோடி வேலை, வீட்டுக்கு ஒரு அரசு வேலைன்னு சொன்னாங்க. பிஜேபி ரொம்ப கேர்ஃபுல்லா, அவங்க இத்தனை வருஷம் கவர்மெண்ட்ல இருந்திருக்காங்கன்றனால அவங்க அலையன்ஸ் என்ன சொன்னாங்கன்னா 1 கோடி அரசு மற்றும் பொதுத்துறை தனியார் வேலை வாய்ப்புகள்னு சொன்னாங்க. அண்ட் அமித்ஷா இந்த ரீஜன்ல மொத்தமா பேசும்போதும் நார்த்தன் பீகார், மித்திலாஞ்சல் இந்த ரீஜன்ல ஃபுல்லா சார் பேசும்போது நாங்க வந்து மூடப்பட்ட ரைஸ் மில்கள் எல்லாம் மீண்டெடுப்போம், நக்சலிடம் மீட்கப்பட்டு நாங்க வேலை வாய்ப்புகளை கொடுப்போம்னு சொன்னார். 200 என்கிற நம்பரை தொட்டு விட்டது பாஜக கூட்டணி. Yes, they have touched the 200 நம்பர். பாஜக தொற்றுக்கு பிஜேபி 91 தொட்டிருக்காங்க, ஜேடியு 81, ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய மகன் சிராக் பாஸ்வான் தலைமையிலான எல்ஜேபி 21 வந்திருக்காங்க. ஹெச்ஐஎம் 6 தொகுதியில போட்டிட்டு 4ல வெற்றி இருக்கிறது ஜிதன் ராம் மாஞ்சியோடைய ஹெச்ஐஎம். ஜிதன் ராம் மாஞ்சியோட ஹெச்ஐஎம் 4 சீட்டு, காங்கிரஸும் 4 சீட்டு. பரிதாப நிலையில் இருக்கிறது காங்கிரஸ் அப்படின்றது கேள்விக்குறி இல்ல ஆச்சரியக்குறி. 200ங்கிற அந்த நம்பர் வந்து வெரி மேஜிக்கல். அது வந்து 400 பார் அப்படிங்கிற மாதிரி 200 பார் வந்துட்டாங்க. பட் 200 பார்ங்கிறது வந்து என்ன முக்கியமான அதுல பாயிண்ட் அப்படின்னா 20 வருடங்கள் கழித்து
அதாவது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி அப்படிங்கிற ஒரு தியரியவே காலி பண்ணக்கூடிய விஷயம் நம்ம பார்க்குறோம். நம்ம வந்து ஒடிசால நவீன் பட்நாயக் வந்து ஆன்டி இன்கம்பன்சி, அதாவது ஒரு வயசாயிருச்சு, ஒரே ஆளு, மோனோட்டோனஸான கவர்மெண்ட், அதாவது எதிர்கட்சிகள் வந்து ரொம்ப பலவீனமா இருக்கிறாங்க, ஆளே இல்லை அப்படின்னா அங்க காங்கிரஸ் கட்சிக்கு அவங்களுக்கு சண்டை நடந்த போது இவங்க வந்து லோயர் பார்ட்னரா தான் இருந்தாங்க இவருக்கு நவீன் பட்நாயக். பட் அப்ப அங்க பாக்குறோம் அவரை காலி பண்ணிட்டே வரக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்து பாக்குறோம். அப்ப அந்த மாதிரி எல்லா இடத்துல வெஸ்ட் பெங்கால் நம்ம கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் பார்த்தா ஜோதி பாசு, புத்ததேவ் பட்டாச்சார்யா ஒரு தொடர்ந்து ஒரு கவர்மெண்ட் இருக்கு. பட் இங்க வந்து ஆன்டி இன்கம்பன்சிங்கிற தியரியவே காலி பண்ணக்கூடியதா. நம்ம வந்து இந்த தொகுதியில பார்த்தோம்னா சார் அலிநகர் தொகுதி 20 இங்கதான் மைத்திலி தாக்கூர் போட்டிடுறாங்க. மித்திலாஞ்சல்ல முக்கியமான மைத்திலி கம்யூனிட்டி இருக்கக்கூடிய இடம். ஆனா 25% முஸ்லிம்கள் இருக்காங்க இந்த இடத்துல. ஆர்ஜேடி மட்டும் தான் இந்த இடத்துல கடைசி வரைக்கும் ஜெயிச்சுட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் பிஜேபி டாட்டா ஜெயிச்சது, என்டிஏ ஜெயிச்சது இல்ல. லாஸ்ட் டைம் மட்டும் அந்த விஐபின்ற கட்சி ஜெயிச்சது. ஏன்னா அவங்களுடைய கம்யூனிட்டி இருக்குன்றனால அது ஒரு ஜாதிக்கான ஓட்டை தான் பார்க்கணும். முதல் முறையா பிஜேபி ஜெயிச்சிருக்கு. மைத்திலி தாக்கூர் ஃபுல் டைம் பொலிட்டிஷன் கிடையாது, 6 மாசம் முன்னாடி பொலிட்டிஷனே கிடையாது. அவங்க ஒரு யூடியூபர், பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. வந்தாங்க, ஜெயிச்சாங்க. என்னோட பேட்டிக்கு ஓட்டு போடுங்கன்னு மோடி கேட்டாரு, பேட்டிக்கு ஓட்டு போட்டாங்க. பேட்டிக்கு பயங்கரமா போட்டுருக்காங்க. இந்த நம்பர் வந்து என்னோட இந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு ஒரு தியரி நம்ம தமிழ்நாட்டில் ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு. நீங்க இப்ப பதிவு பண்ணீங்க, நான் பல முறை பதிவு பண்ணியிருக்கேன். இந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிறதுக்கான தியரியை ரீரைட் பண்ணியிருக்குது. அது எது எப்ப ஆன்டி இன்கம்பன்சி ஒரு 5 ஆண்டுகள் இருந்தால் ஆன்டி இன்கம்பன்சி, 10 ஆண்டுகள் அப்படிலாம் சொல்ல முடியுது. ஆன்டி இன்கம்பன்சி டிபெண்ட்ஸ் அப்பான் த ரூலிங், ஹவு தே கவர்ன். அது தொடர்பானதா, அந்த காலம் தொடர்பானதா அப்படிங்கிற ரீரைட் பண்ண வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சா? இல்ல, அது எப்பவுமே அது காலம் தொடர்பானது இல்ல. ரொம்ப வருஷம் இருந்தா தான் நீங்க ஆன்டி இன்கம்பன்சி வரும் அப்படிங்கறதும் கிடையாது. அது பீகார் இல்லைன்னு நிரூபிச்சிருக்கு. ஆரோட பாயிண்ட் மேம், ஒரு முக்கியமான ஸ்டாட் என்ன அப்படின்னா, பிஜேபி தன்னுடைய எக்ஸிஸ்டிங் எம்எல்ஏஸ்ல இருக்கலே குறைவான எம்எல்ஏஸ் மாத்தியது பிஜேபி. எப்பயும் நோன் ஃபார் ஆன்டி எம்எல்ஏஸ் ஃபுல்லா மாத்தக்கூடிய பிஜேபி இந்த டைம் தன்னுடைய மொத்த எம்எல்ஏஸ்ல வெறும் 20% மட்டும் தான் மாத்திருக்காங்க. இருக்கிறதே லோவஸ்ட். வேற ஆர்ஜேடி 46%, பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட வந்து எம்எல்ஏஸ் மாத்திருக்காங்க. எக்ஸிஸ்டிங் எம்எல்ஏஸ் ஆன்டி இன்கம்பன்சின்றத பிஜேபி உள்வாங்கிட்டு நின்றுருக்காச்சு. இந்த ஆன்டி இன்கம்பன்சிக்கான தியரியை மாத்த வேண்டிய நிர்பந்தம் வந்திருக்காங்க. சோ இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ரூலிங் அப்படின்னு சொல்றீங்க. எப்படிப்பட்ட கவர்மெண்ட் நடக்குது அப்படிங்கிறது இப்ப 5 வருஷமா தான் இங்க 4.5 வருஷம் ஆச்சு டிஎம்கே கவர்மெண்ட். ஆனா தமிழ்நாடு மக்கள்கிட்ட ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஃபீல் ஆகுது. எல்லா களத்திலையும் அது ஃபீல் ஆகுது. அப்ப ரூலிங்கை பொறுத்தது தானே ஆன்டி இன்கம்பன்சி. இது வந்து இந்த அக்ராஜ் திரு அருண் குறிப்பிட்டது போல தொடர்ந்து ஆர்ஜேடி ஜெயித்து கொண்டிருந்த தொகுதி, ஒரு முறை கூட என்டிஏவே ஜெயிக்காத தொகுதி. அங்க ஒரு புது கேண்டிடேட், ஒரு இளம் பாடகி அவங்க வந்து நிக்கிறாங்க. அவங்க வந்து ஜெயிக்க முடியும்னா மக்களுடைய மனநிலை அக்ராஸ் ரீஜன் ஒரே நிலைமை தான் இருக்கு. வந்து அந்த இடத்துல இவங்க ஜெயிப்பாங்க, அங்க கூட வந்து அவருடைய மனநிலை ரொம்ப தெளிவா இருக்கு. நம்ம புரிஞ்சுக்கலாமா? மனநிலையை தெளிவாக கட்சியும் புரிந்து கொண்டிருக்கிறதுங்கிறது தான். ஒரு புது கேண்டிடேட் ஒரு இதுல போய் போடணும், அது வேற ஒரு ஸ்ட்ராங் கட்சியினுடைய ஸ்ட்ராங் ஹோல்டுங்கிற ஒரு இடத்துல ஒரு புது கேண்டிடேட்டை கொண்டு வந்து போடுறாங்க அப்படின்னா களத்தை எந்த அளவிற்கு கட்சி அதனுடைய காரியகர்த்தாஸ் புரிந்து வைத்திருக்கிறார்கள்ங்கிறது தான். அதனால தான் சொல்றேன், கள பணிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இதை ஸ்ட்ராட்டஜிக்கலா எப்படி கொண்டு வரணுங்கிறது இது இட் நீட்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட். அதை அங்க போட்டிருக்காங்க. அந்த மாதிரி தமிழகத்தில் போட வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட்னே சொல்லலாம். ரொம்ப நன்றி திருமதி பானு கோம்ஸ், இவ்வளவு நேரம் நீங்க வந்து எங்களோட கலந்து கொண்டு உங்களுடைய இதுல ஒரு முக்கியமான இதை ப்ளீஸ். இந்த ஜன்சுராஜ் பார்ட்டில ஒரு இது வித்தியாசமா ஒண்ணு சொல்லி இருந்தாங்க. தமிழ்நாடு போலவே அதை ஆக்க போறாங்களாங்கிற ஒரு கவலையை அது கொண்டு சாராயங்களை திரும்ப கொண்டு வருவோம், சாராயங்க கொண்டு வரணும். நாங்க பீகார்ல வந்து கடுமையான மது ஒழிப்பு இருக்கு. குஜராத்தை விட வச்சிருந்தாலே குற்றம், குடிக்கிறதுல வீட்டுக்குள்ள வந்து பாட்டில பிடிச்சாலே வந்து போலீஸ் நடவடிக்கை எடுக்குற அளவுக்கு மோசமான ஒரு பயங்கரமான கடுமையான இது இருக்கு. ஆனா வந்து சின்ன சின்ன இடங்கள்ல மக்கள் காய்ச்சி அதை குடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் இருக்கு. அதனால திரும்பவும் நாங்க பொது மதுவை கொண்டு வருவோம் சொல்லியிருந்தாரு. அது அவர் தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாடலை எங்க சொல்கிறாருங்கும் போது, தமிழ்நாடு மாடல் அப்படி ஒரு வெற்றிகரமான ஒரு டெவலப்டு மாடலா, அது வெற்றிகரமாக அது வெற்றின்னு குறிக்கக்கூடிய ஒரு மாடலா, என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட் இது? இந்த மாதிரி அரசியல்வாதிகள் இன்னொரு ஸ்டேட்ல கொண்டு போய் இந்த மாடலை சொன்னாங்கன்னா என்ன ஆவாங்க அங்க உள்ள மக்கள்? இதெல்லாம் ரொம்ப கவலையாக இருந்தது. இது பீகார் மக்களே புரிந்து கொண்டு அவருக்கு வாக்களிக்காம இருந்ததுங்கிறது பெரிய விஷயமா, ஒரு பெரிய ஆறுதலா பாக்க. Thank you very much பானு கோம்ஸ். இவ்வளவு நேரம் நீங்க உங்களுடைய கருத்தை உங்களுடைய நேரத்தை கூட பகிர்ந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களுடைய ஃபர்ஸ்ட் கம்பேக் வந்து எங்க சாணக்கியோட இருந்ததுக்கு எங்களுடைய பர்சனல் தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.